நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் கொடுத்து உன் பாதார விந்தத்தை எப்போதும் நினைக்கும் பாக்கியத்தை கொடுப்பா. என்ன இந்த அலாரம் நிக்கவே மாட்டேங்குது? எங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது. காலங்காத்தால அலாரம் அடிக்குதா இல்லையோ பூஜை மணி அடிச்சு எழுப்பிடுறாரு. முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா. ஏன் இப்படி வளவளவளன்னு பேசுறீங்க? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேச பழகுங்க. முருகனை எப்படி கூப்பிட்டா என்ன? கந்தான்னு கூப்பிடலாம், கடம்பான்னு கூப்பிடலாம், கதிர்வேலான்னு கூப்பிடலாம், கார்த்திகேயான்னு கூப்பிடலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ணி தொலைச்சோன்னு தோணுது. நீங்க கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சாந்தி முகூர்த்தம் ஞாபகம் வருதா? சாந்தி முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் நமக்கு பொண்ணு பிறந்ததுனால தானே சாந்தின்னு பேர் வச்சோம். அதுவே ஆணா பிறந்திருந்தா வாந்தின்னு பேர் வச்சிருப்போம். அப்படியா? அடச்சா, உனக்கு சந்தேகமா இருந்தா முருகன் கிட்ட கேளு. முருகன், முருகன், முருகன்ங்கிற சொல்லல கன் இருக்கு. ஆனா உன் கையில கன் இல்ல, வேல் தான் இருக்கு. அதனாலதான் உன்னை வேல் முருகான்னு கூப்பிடுறாங்க. கன் முருகான்னா கூப்பிடுறாங்க. கன் முருகான்னு கூப்பிடலாம், வேல் முருகான்னு கூப்பிடலாம். ஏன்பா நீங்க ஒரு டாக்டருங்கிறதையே மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி சாமியார் மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களே? என்னதான் டாக்டரா இருந்தாலும் சில கேசுகள்ல என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன். இனிமே கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆக மொத்தத்துல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன அம்மா மாதிரி நீங்களும் அறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மான்னு சொன்ன ஒருபாடுதான் ஞாபகமே வருது. பூஜை ரூம்ல அவ என்கிட்ட பேச ஆரம்பிச்சவன் நான் உட்கார்ந்து இருக்கேன்னு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறான். சீக்கிரமா போய் இந்த உலகத்துக்கு கூட்டுவான். நல்லப்பா, நல்ல அம்மா. வீட்டை பத்தி நினைக்கிறோமே தவிர எப்பாவது நாட்டை பத்தி நினைக்கிறோமா? கென்னடி என்ன சொன்னார்? காலேஜுக்கு நேரத்தோட போக சொன்னாரு. காலேஜ், கால் ஏஜ். அதாவது அம்மா, ஒரு மனிதனுடைய 100 வயது வாழ்க்கையில 25 வருஷம் காலேஜ். அந்த 25 வருஷத்தை காலேஜ்ல கழிச்சதுனாலதான் அதுக்கு காலேஜ்னு பேர் வந்து. அம்மா என்னடி? என்னடியா இவ்வளவு நேரம் கென்னடிய பத்தி பேசிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா? கென்னடிய பத்தியா? நானா என்னடி பேசுனேன்? வேண்டாமா, நான் ஏதாவது பேச போய் அதுல இருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சு அறக்க ஆரம்பிச்சிருவேன். டிஃபன் எடுத்து வா. டிஃபன், டீயும் பண்ணணும். வாமா. ஹலோ மாமா. என்ன மாமா, சாந்திய காலேஜுக்கு கொண்டு போறீங்களா? உங்களுக்கு ஏன் மாமா இந்த சிரமம்? ஒரு தியாக மனப்பான்மையோட வேலை வெட்டியில சேராம நான் ஏன் இருக்கிறேன்? ஒரு சிங்கிள் வார்த்தை சொன்னா போதாதா? நான் போய் இறங்கி விட்டுருவேனே. காலிப்பய, உன்னை நம்பி என் பொண்ணை எப்படி அனுப்புறது? காலேஜ் கூட்டிட்டு போறேன்னு சினிமா, பார்க்கு, மசாஜ் இதுகளை கூட்டிட்டு போனா என் பொண்ணோட படிப்பு என்ன ஆகுறது, என் கௌரவம் என்ன ஆகுறது? அன்னைக்கு என்னடான்னா நம்ம 2 பேரும் கார்ல வரும்போது என் தோள்ல நீ கைய போட்ட. மாமா நீங்க இப்படி சொல்லலாமா? அவளும் அப்படித்தானே சொல்றா. சாந்தி, நீமா அப்படி சொன்ன? இப்படித்தாம்மா உங்க அம்மாவும் என்கிட்ட சொன்னா, அத நம்புனேன். சாந்தி, இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை எங்க அக்கா மகன் சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உன்னை என் மாமான்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். ஏன் என் பின்னாலேயே அலையற? பொன்மொழி, பொன்மொழி. இது போதுமாடா உனக்கு? வாமா. அம்மா நான் வரேம்மா. அடியே அவளுக்கு பேசாத. ஒரே ஒரே என்ன பார்த்து சொல்றா? நான் என்ன நாயா? தம்பி, குழந்தை பெத்தா தாய், குட்டி போட்டா நாய். இந்த ரெண்டுமே போடலைன்னா அது பேய். இந்த பேய் இருக்குதே அவளே தேவலை. உடனடியா சாப்பிடு. மருந்து சீட்டையே முழுங்கிட்டான் சார். மருந்து சீட்டை முழுங்கிட்டானா? உனக்கு எந்த ஊரு? கழுகுயூர். அதான் காகிதத்தை முழுங்குற அறிவு வேட்டவன். இதுல இருக்க மருந்து வாங்கி சாப்பிடு. இது வேண்டாம் சார், நீங்க கொடுத்த மருந்து சீட்டு சாப்பிடுறதுலே வயிற்று வலி நல்லா இருக்கு சார். இந்தாங்க சார் இந்த பீஸ்.
நான் வர்றேன். என்ன சார் இது? இது ஒரு டைப்பான வைத்தியம். ஓஹோ. அப்புறம் நெக்ஸ்ட். அவுட் பேஷண்ட் யாரும் கிடையாது, எல்லாம் பெட்ல இருக்கிறாங்க. சார் அது இந்த லாட்டி சீட்டுக்காரன் 3 நாளா ஜுரம்னு கதறான். என்ன மருந்து கொடுத்தாலும் குணமே ஆக மாட்டாங்க சார். லாட்டரி சீட்டுக்காரனா? ஆமா. முருகா முருகா முருகான்னு 1 லட்சம் தடவை எழுத சொல்லியா? சரியா போடுங்கிறீங்களா? முருகன் கூட்டுக்குவான். சங்கர், உங்ககிட்ட ஹார்பர்ல நான் சேர்க்க சொன்ன கடத்தல் சரக்கு இன்னும் போய் சேரலையாமே. சொல்லுடா மச்சி, என்ன ஆச்சு? பாஸ், எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. மாலையில சரக்க சேர்க்கறத விட என்னடா பெரிய வேலை? பாலைவன சோலை படம் பார்க்க போறியா? என்ன சோலை பால காலன்கிட்டு தமிழ்நாடு பூரா இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. தலைவர்னா இப்படிதான் பேசணுமா? என்ன நீ திருத்தப்படாதடா. உன்னால என்ன மாதிரி பேச முடியலையேன்னு வருத்தப்படுறா. அது சரி, சரக்கு எங்க இருக்கு? சரக்கு என்கிட்ட தான் இருக்கு. அதை இப்ப கொடுத்துட்டு சாயங்காலத்துக்குள்ள கேஷோட வந்துடுறேன். சாயங்காலமா? அது எனக்கு மடி சாயங்காலம். நீ கேஷோட வருவியோ கேஸ்ல மாட்டிக்குவியோ? முடிஞ்ச விஷயத்தை பொழுது விடிஞ்ச பிறகு வந்து சொல்லுடா முட்டாள். மன்னாரு சார் என்ன தப்பு பண்ணாரு? பின்னால வருது யாருன்னு பார்க்காம இப்படி பாஸ் கரெக்டா சொல்றீங்க. இந்த பேனா கத்தி பீட்டரை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. எனக்கு கண்ணு பின்னாலே இருக்கு. என் காதுல பூ வைக்கிற மாதிரி இவன் என்னடா தப்பு செஞ்சான்? நம்ம கூட்டத்துல தப்பிச்சு ஓட பார்த்தா. தப்பிச்சு போக பார்த்தா நான் தருதல. இவன் தலையை இப்ப அறுக்கிறேன் பாரு. இவனை மேல கூட்டிட்டு வாடா. பாஸ் பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், நான் தப்பு பண்ணிட்டேன் பாஸ், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாஸ். ஷீலா, கத்தியை எடு. ஷீலா, நீ போ. நீ வாடா வாடா. பாஸ் வேணாம் பாஸ், பாஸ் வேணாம் பாஸ். வடாமே தண்ணி கழிச்சி என்ன
காலையில இருந்து பிட் பாக்கெட் அடிக்க ஒண்ணும் கிடைக்கலன்னு நினைச்சோம், கிடைச்சிருச்சு. பைப்பு பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இடுப்புல ஒரு சுருக்கு பை, சுருக்கு பைக்குள்ள இருக்க பணம் நமக்கு. அத அடிச்சிட வேண்டியதான். மகளே, என்ன மகளே உட்கார்ந்து நிக்கிற? இன்னைக்கு ஒண்ணும் சமைக்கலையா? எப்படி சமைக்கிறது? வேகாத வெயில்ல நான் வெத்தலை வித்த காசை அவனோ திடீர்னு போட்டானே. உழைச்சு சம்பாரிச்ச காச திடீர்னு போயிட்டானா? அவன் உருப்படவே மாட்டான். ஏமானி பிசினாரி. நீ கவலைப்படாதம்மா, நான் உழைச்சு சம்பாரிச்சிருக்கேன். இந்தா துட்டு. குடுங்க இந்த பையன். உண்மையை சொல்லு, எங்க இருந்து கட்சி இந்த பையன்? அது வந்து சொல்லனா? அது வந்து ஒரு பொண்ணு குழாயாண்ட தண்ணி புடிச்சுக்கிட்டு இருந்தது, அதுகிட்ட இருந்து நான் அபேஸ் பண்ணிட்டேன். பெத்த மாவுகிட்ட இருந்து அபேஸ் பண்ணிருக்கியா? உருப்படுவியா நீ? உன்கிட்டே அடிச்சிட்டனா? சரி அத விடு, நம்ம குடும்ப நிலைமை இன்னும் ஆகும். சரியான ஆளு வேணா நீ. பேசாம இந்த திருட்டு தோலை விட்டுட்டு என்ன மாதிரி வெத்தலை வித்து போய்க்கலாம்ல. நீ வெத்தலை வித்தா இந்த ஊர்ல எல்லாரும் வாங்குவானுங்க, நான் வெத்தலை வித்தா எவன் வாங்குவான்? அத்தை விட்டு நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, பரம்பரை பரம்பரையா திருட்டு தொழில் செஞ்சே பேர் வாங்கின குடும்பம் நம்ம குடும்பம். அத்தை விட்டுட்டா நம்ம அம்மா, அம்மம்மா, அப்பா, அப்பப்பா, தாத்தா, தத்தத்தா, பாட்டி, பப்பாட்டி, அவங்க ஆவை நம்மள மன்னிக்குமா? உன்னை திருத்தவே முடியாது. டாடி, உங்க மாப்பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. எனக்கு காலேஜுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இவதாண்டா என் வருங்கால மனைவின்னு எல்லாருக்கும் முன்னால என்ன அவமானப்படுத்திட்டாருப்பா. ராஸ்கல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டானா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்து வந்துகிட்டே இருக்கான். யாரு சொல்றீங்க? அவன் தான் என் பால்ய சிநேகித லண்டன் ரிச்சு. ஐயோ, அந்த கிழவன் எனக்கு மாப்பிள்ள. அவசரப்படுறிய? அவன் மகன் டாக்டர் மகேஷ். மகேஷா? நான் கூட சின்ன வயசுல பார்த்தது. 10ஆம் தேதி புறப்பட்டு வர்றானா, உன்னை பாக்குறானா, உன்கிட்ட பேசுறானா, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போறானா. சம்மதம் தானே? ஏன்பா ஹனிமூன் எங்க வச்சுக்கலாம்? ஹனிமூனா? அடேங்கப்பா, நீ வெரி ஃபாஸ்ட்மா. மாப்பிள வந்த பிறகுதானே வச்சுக்க முடியும். என்னது? அப்போ என் தம்பிக்கு சாந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? ஏண்டி, சாந்தி என்ன பூந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? கேட்டவன அள்ளி கொடுக்கறதுக்கு. எனக்கு வரப்போற மாப்பிள என்ன மாதிரியே ஒரு டாக்டரா இருந்தா தானே எனக்கு பெருமை. பாருங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுங்க. இப்படி வளவளன்னு பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. என் தம்பியை விட அந்த டாக்டர் மாப்பிள தான் வசதின்னு நினைக்கிறீங்க இல்ல? ஆமா 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 அண்ணா. ஆமா மாமா அண்ணா. போஸ்ட் துணுக்கான யாரியா? இரு கேட்டு சொல்றேன். நான் தான். இந்தா லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து. அட யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா? எனக்கு என்னமா தெரியும்? இந்தப்பா கொஞ்சம் படிச்சு சொல்றேன். பம்பாயில இருக்கால உன் மருமக மச்சக்கால, அவன் மெட்ராஸுக்கு வர போறானா. இந்த லெட்டர். என்னம்மா உன் மச்சான் மச்சக்கால சின்ன பிள்ளையில பம்பாய் போனானே, அவன் திரும்பி வர்றானா? அவன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? அதான் சின்ன பிள்ளையில உடம்புல துணியே இல்லாம அலையுமே. அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்பா மச்சான் வரும்போது ஃபுல் கை ஷர்ட் ஃபுல் பேண்ட் போட்டு உடம்பு மூடி மாற்றிருந்தாலே வரும். என்னது செக்க பார்த்தேன். நீ வெக்கப்படுறத சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கு. மிச்ச மீதி வைமா, உன் மச்சான் வந்தோன காட்டணும் வெக்கத்தை. போனேனா மச்சக்கால, நீ வந்த உடனே உன்னையும் திருட்டு தொழில இறக்க போறேன். மகேஷ் ஹியர். ஹலோ மை சன். எஸ் டாடி. என்ன நீ இன்னும் ரெடியா இல்ல? 12:30க்கு ஃளைட் ஆச்சே. ரெடி. நான் பாரு, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் லண்டன்ல இருந்து நீ தாய்நாட்டுக்கு போற. ஃளைட்ல போகும்போது சர்வ ஜாக்கிரதையா நல்லபடியா நீ போகணும். அது நீங்க பைலட் கிட்ட சொல்லிடுங்க. இங்க தெளிக்குது. நேரா வா, சில விஷயங்கள் பேசணும். என்ன டாடி கூப்பிட்டீங்களா? இந்த பாரு, பாம்பேல நீ இறங்கின உடனே என் ஃப்ரெண்ட் பஜல்லால மீட் பண்றேன். மெட்ராஸுக்கு போன உடனே என் ஃப்ரெண்ட் செல்வநாதனுடைய மகளை நீ பாக்குற. ஓகே. பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஓகே டாடி, கிளம்புறேன். புறப்படு. இது ஞாபகம் மறதியா, பாம்பேல பொண்ணையும் மெட்ராஸ்ல பஜன்லாலையும் தேடாத. பாம்பேல பஜன்லால், மெட்ராஸ்ல பொண்ணு. ஓகேயா? கரெக்ட்.
உன்னை நம்பி ஒரு நல்ல காரியம் பண்ணவே முடியாது. கிண்டலா? ஏல இந்த தும்மலை வச்சுக்கிட்டே நான் ஃபாரின்ல தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கேன்டா. நான் கிளம்புறேன். Now you are my son. Bye bye. எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இரு. சொன்னதெல்லாம் மறந்துடாத. என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம குலப்பெருமைய நிலநாட்டு. சரி தாத்தா, சாக போற இந்த நேரத்துல எனக்குன்னு என்ன சொத்து வச்சிருக்கேன்? இருமல் தான். அட பைத்தியக்காரா, நான் என்ன அவ்வளவு மடையனா? அதான் ஒரு சகப்பட்டி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. என்ன தாத்தா பொட்டி கனமா இருக்கு, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? இந்த மாதிரி சொத்தை எந்த தாத்தாவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டான். ஐயோ, என்ன தாத்தா? என்னடா பாக்குற? இந்த அருவாளு, சுத்தியலு, பிளேடு இதையெல்லாம் வச்சுதான் இந்த தாத்தா, அம்மா, இந்த தாத்தா பம்பாய் தாராவையில பெரிய ரவுடின்னு பொழப்பு நடத்தினேன். இதே அருவாளு, சுத்தியலு, பிளேட வச்சு மெட்ராஸ்ல பொழப்பு நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கணும். நம்ம குலப்பெருமையை காப்பாத்துன்னு சத்தியம் பண்ற. கபர்தார், கபர்தார் தாத்தா. இந்த பாரு தாத்தா, இந்த அருவாச்சை நான் சத்தியமா சொல்றேன். ஆத்தா மெட்ராஸ்ல பெரிய ரவுடி வருவேன் தாத்தா. பகுத்தச்சா, உனக்கு பாச புரிஞ்சு போச்சு. இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படு. மெட்ராஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். மெட்ராஸ்ல உன் மாமன் துலுக்கானம்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கண்ணாம்மான்னு ஒரு பொண்ணு இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கு. நான் சாக போறேன். சாகிறதுக்கு முன்னால இந்த விளக்க ஊதி அணைச்சிரியா? தாத்தா, இதுக்காக ஏன்டா அழுவுற? அதுக்காக இல்ல தாத்தா, விளக்குல எந்த தீர போகுது, நீ வேமா சாவு. ஊதிட்டு சாவு. அது வேற இருக்கா? பேராண்டி, நான் சாகிறதுக்கு முன்னால என் கடைசி ஆசையை நிறைவேற்றியா? என்ன தாத்தா? என் கால் கொஞ்சம் அரிக்கிறது சொரிஞ்சு விட. போதும். டிங் மை ஜாத்தும். பணக்கார மாதிரி தெரியுது. அதுல என் அப்பாவியா இருப்போம் போல இருக்கு. நம்ம பெட்டி அவன் பெட்டி ஒன்னா இருக்கு. தொழில தொடங்கிட வேண்டியதா? சார், மெட்ராஸ் போறீங்களா? சார், பீடி குடிக்கிறீங்களா? ஆமா சார், மெட்ராஸ் போறீங்களே, இல்ல வேற எங்கேயாவது போறீங்களா, இல்ல சொந்தக்காரங்களை பார்க்க போறீங்களா? சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் பேர் மகேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாதன் பொண்ணு சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போறேன். இது போருமா? ஐயா வேண்டாங்க, மச்சத்தெல்லாம் நீங்களே வச்சுக்குங்க. மிச்சத்தை இந்த மச்சக்கால பாத்துக்குவோம். ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கல? ஓகே சார். டாக்டர் போட்டி தான் மாப்பிள. மாப்பிள்ளையா? ஐயோ, நீங்க ரொம்ப வளர்ந்துட்டீங்க மகேஷ். மகேஷா? ஏமா நிக்கிற, எடுத்துக்கோ. என்ன டாக்டர், என்ன தெரியலையா? நான் தான் டாக்டர் செல்வநாதன். சின்ன வயசுல பாத்தீங்க, அதான் முழிக்கிறீங்க. ரொம்ப வளர்ந்துட்டீங்க. என் பேர் மகேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாதன் பொண்ணு சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போறேன். இது போருமா? என்ன மாப்பிள ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? அது வந்து மாமா. அட இதா என் பொண்ணு சாந்தி. வணக்கம். வாங்க போலாம். அழைச்சிட்டாமா. அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ஊரை விட்டு போகும்போது நான் அழுதுட்டு இருந்தேனே, நினைவு இருக்கா?
இருக்கு. அப்ப சட்டியோட மூக்கு அடிக்கிட்டு இருந்த? ஒண்ணும் கிடையாது, நான் ஒண்ணும் மூக்குழுகல. எனக்கு தெரியாதா? சரியான திருடு நீங்க. வீட்டுல வந்து பேசிக்கலாம் வாங்க. வாங்க வாங்க. யாருமே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போக வரலையே, என்ன பண்றது? என்ன தலைவரை துல்கானா, என்ன ஆச்சரியம் பாத்தியாப்பா? 7 மணிக்கு வர ட்ரெயின் 7 மணிக்கு வந்துருச்சு, 8 மணிக்கு வர ட்ரெயின் 8 மணிக்கு வந்துருச்சு. என்ன கரெக்ட் பாத்தியாப்பா? இதெல்லாம் நேத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின். அப்படியா? இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, இன்னும் என் மாப்பிள்ள மச்சக்காலைய காணாமே. எங்க போடுவான்? டாக்ஸி பிடிக்கிங்க தானே வந்தா ஆகணும். அதானே. கத்தி, பிளேடு, சைக்கிள் செயின், நம்ம மாப்பிள்ள மச்சக்காலையே தான். மாப்பிள்ள நானாவது மாப்பிள்ளையாவது? வாட் நான்சென்ஸ். ஐ அம் டாக்டர் மகேஷ். தலைவரை பாத்தியாபா? மாப்பிள்ள ஐசா இங்கிலீஷ் பேசுறாருப்பா. வாட் ஐசா நைசா? இதன் பொட்டியே இல்ல சார். என்னப்பா கதை விடுற? உன் பொட்டி இல்லைங்கிற, மச்சக்கார இல்லைங்கிற, மகேஷ்னு சொல்ற. எதுவும் பேசாத, ஊட்டாண்ட வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஊட்டாண்டே பேசாத, பொட்டி எடுத்துட்டு வா. எவனோ ஃபாரின்ல இருந்து வரானா விட்டுருவானா, இல்ல சாந்தியா தான் கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவானா? தாய் மாமன் இங்க இருக்கிறேன், என்ன விட்டுட்டு அந்த ஃபாரின் பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. கத்தியால 2 குத்து. சட்டாக் சட்டாக், ஒரே மர்டர். பி கேர்ஃபுல். ஏண்டா இப்படி வளவளன்னு பேசுற? வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி பழகு. நீ யாரு? என் தம்பி. என் புருஷன் யாரு? உன் மாமா சங்கர். இந்த தாய் மாமாங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா? தாயின்னா அம்மா, மாமான்னா மாமா. தாய் மாமான்னு சொல்றோம், ஆனா நாய் மாமான்னு சொல்றது இல்ல. ஏன் தெரியுமா? அந்த நாய்ங்கிற வார்த்தை இருக்கே. என்னடா என்னக்கா இது? கனெக்ஷன் எல்லாம் உளறிட்டு இருக்க. இதான் வெட்டு 1 துண்டு 2. வளர்ந்தனா நானா? என்னடா சொல்ற? வாங்க, உன்னோட ரோதனை. வாங்க வாங்க, வலது கால முன்னால வச்சு வாங்க. இதுதான் நம்ம பங்களா. கௌரி, இவர்தான் நம்ம வருங்கால மாப்பிள்ள டாக்டர் மகேஷ். இது என் சம்சாரம். பேரு வேவோ தூயி. அப்படின்னா வெட்டு 1 துண்டு 2. வெட்டு 1 துண்டு 2. இப்பதானே வந்திருக்கிறீங்க, போ எல்லாம் புரியும். ஆமா, இவர் யாரு? இது ஆற்றார இவரா? சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல. என் பொண்டாட்டியோட தம்பி, பேரு சங்கர். இந்தாப்பா, வணக்கம். ஒத்தே, ஏன் இப்படி உரிமிட்டு போறாரு? அடிக்கடி இப்படிதான் உருமுவாரு, ஆனா ஒண்ணும் கிழிக்க மாட்டாரு. ஓஹோ. பொண்டாட்டியோட தம்பி பாருங்க, ஒண்ணும் சொல்ல முடியல. தம்பின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு தோணுது. தனக்கு பின்னால பிறந்தவங்கள தம்பிங்கிறோம், அதுக்காக எல்லாருக்கும் முன்னால பிறந்தவங்களை எம்பி நான் சொல்றோம். தம்பி என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கு மாத்திரம் என்ன புரியுதா? அவ இஷ்டத்துக்கு பேசுவா. ஆளுகள் வேணுங்கிற தேவையில்லை. செவத்துக்கிட்ட கூட பேசுவா. அவளுக்கு சுய உணர்வு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி ஒரு வியாதியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க லண்டன்ல படிச்ச டாக்டர் ஆச்சே. லண்டன் டாக்டர். சாந்தி, லண்டனை மாடி காலத்திட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்றோம். ரெஸ்ட்னா ஓய்வு, ஆனா அரெஸ்ட்னு சொல்றோம். அந்த அரெஸ்ட்ங்கிற வார்த்தையிலேயே ஒரு ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? மகேஷ், do you still remember the school days? இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு. What do you mean? மீனாவது கருவாடாவது. ஏங்க, இந்த வெளிநாட்டுலதான் தமிழை கேட்க முடியலன்னா இங்கேயும் ஒரே இங்கிலீஷ்ல பேசுறீங்களே. இங்கிலீஷ கேட்டு கேட்டு எனக்கு புடிச்சு போச்சு. அதுவும் நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்ல. I'm sorry மகேஷ். உங்களுக்கு தமிழ்ல பேசலாம் பிடிக்கும்ல? உங்களுக்கு அதான் பிடிக்கிறா, நான் தமிழ்லயே பேசுறேன். அது சரி, சின்ன வயசுல நீங்க ரொம்ப சிவப்பா இருந்தீங்க, என்ன மாதிரி இப்ப ரொம்ப கருப்பா மாறிட்டீங்களே? அது ஒண்ணும் இல்லங்க, இந்த பாம்பே தாராவில பாக்கெட் அடிக்கிறதுக்கா வெயில் அலைஞ்சனா, அதான் இந்த மாதிரி. பாம்பே தாராவியா? அது ஒண்ணும் இல்லங்க, இந்த லண்டன்ல ஒரு கோடியில பாம்பே தாராவின்னு இருக்கு. அங்க இந்த நியூக்ரோ ஃப்ரெண்ட்ஸுகள் ரொம்ப அதிகம். அதான் அது போட்டுங்க. இந்த உடம்பு ரொம்ப வலிக்குதுங்க. இங்க எங்க கம்மா? என்னது கம்மாயா? இது தெரியாதுங்களா? இந்த ஆடு மாடெல்லாம் குளிக்கீங்களா, இந்த குளம் குட்டை, அதாங்க. ஐயே, அதெல்லாம் இங்க இருக்காதுங்க. இங்க ஷவர் பார்த்தா இருக்கும். நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்க. குளிச்சதுக்கு அப்புறம் படுக்கணுமே. ஓ, படுத்துக்கங்களே. படுக்கிறதுக்கு முன்னாடி கதவை அடைக்கணுமே. ஓ, அடிச்சுக்கங்களே. கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி அடைக்கணுமே. அடிச்சுக்கங்க. இது ஃபாரின் மாதிரி இல்லையே. சாந்தி, உங்களை அப்பா கூப்பிடுறாரு. அப்பா, இத வந்துட்டப்பா, வரேன். என்னப்பா இவ்வளவு ரேஷன் கடை இங்க மாத்திட்டாங்களா? ஒண்ணும் இல்லடி, நம்ம சுலுக்கான மாப்பிள மச்சக்கால பம்பாயில இருந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கத்தான் இவ்வளவு கியூ. வாங்க வாங்க,
எல்லாரும் வாங்க, நல்லா பாருங்க, பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க. 10 பைசா போட்டு போங்க. போடியா? போடியா? போடியா 10 பைசாவே? ஏங்க செக்கா கொடுத்தா வாங்கிட்டீங்களா? நீங்க கொடுக்கறது 10 பைசா, என்ன செக் வண்டி கிடக்கு? போயா குடியா புட்டியா, குடியா புட்டியா என்ன? 10 பைசா கொடுத்துட்டு புட்டி வாங்கிட்டு போ. அடப்பாவி, இந்தயா ஓம்படி, அதை கொண்டு போய் உள்ள வை. வேற பாரு, பலகார மாதிரி. அடப்பாவீங்களா, எக்ஸிபிஷன்ல கடல் கண்ணியை காமிச்சு துட்டு வாங்குற மாதிரி என்ன காமிச்சு சம்பாதிக்கிறீங்களா பாவீங்களா? ஏமாச்சா மாமால இருந்து வந்துக்கிறியா? கண்ணம்மா ஊத்தி கீராள. யாரு கண்ணம்மா? குறும்ப நான்தாயா. எனக்கு லவுக்க தாவணி பாவாடா ஏதாச்சும் வாங்கி வந்தியா? நீ வாங்கி வந்தியா? எங்க கசுமால கசுமால வாங்கிட்டு வந்திருக்கிறத பாரு. கத்தி அறுவாள் பாட்டிலு தூத்து இருக்கீங்க எல்லாரும் மனுஷனா. சும்மா கூடாதுமே, மாப்பிள்ளை தொழிலுக்கு தயாரா வந்திருக்கிறத நினைச்சு குஜால் படுவியா? குஜால் பாடுறாங்க குஜால். வாட் யூ மீன் பை குஜால்? குஜால்னா குஜாலியா? எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், திட்டாத. யாரும் இல்லையா? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி காலம் இல்ல, டாக்டர்னு சொல்ல போறேன். அப்படிதானே? பாரு, மறுபடியும் மறுபடியும் இப்படி கூவிக்கின்னு இருந்த உன் குடல உரிதி இடுப்புல பெல்டா கட்டி வேண்டா. கைத கைத. இத பாரு மச்சான், என் நைனா ரொம்ப பொல்லாத ரூபா. ஒழுங்கா மறுவாதியா அவர் சொல்றபடி நடந்துக்க. இல்ல நான் உருவுறதுல பயங்கரமான ஆளு. உன் குடல உருவுருவேன். கபர்தார். கபர்தார்னா என்னங்க? கபர்தார் எங்க அப்பா கடைசியா சாகும் போது இதான் சொல்லி செத்தார். கபர்தார். அப்பா நல்லா கலை பண்ணிடுவா. ஐயோ ஐயோ, என்னயா என்னாச்சு? மூக்குக்கு நெத்திக்கு நடுவுல சில விஷயமா அரிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுமா? சரிமா. ஐயோ, அரிக்கல அரிக்கல, விட்டுருமா. நீ உயிருக்கு உயிரா விரும்புறன்னு தெரிஞ்சுமாடா உன் மாமன் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆமாம் பாஸ், ஃபாரின்ல இருந்து ஒரு பரதேசி பையன் வந்திருக்கான். அவனுக்கு தான் எங்க அக்கா மகளை கட்டி கொடுப்பேன். என் மாமன் ஒத்த கால்ல நிக்கிறான். கவலையே படாத, நீ எனக்கு எவ்வளவோ சம்பாதிச்சு கொடுத்திருக்க. இந்த பேனா கத்தி பீட்டர் இருக்கிற வரைக்கும் உன் சாந்தி கழுத்துல வேற எவனையும் தாலி கட்ட விட மாட்டேன். சங்கர், ஃபாரின்ல இருந்து ஒரு கூட்டம் இந்தியாவுக்கு வர்ற ஆள் மூலமா வைரங்களை கடத்துறாங்க. அது யாருக்கு வருதுன்னு உடனே கண்டுபிடிக்கணும். பாஸ், நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் பாஸ். உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி உள்ளவனா இருப்பேன். தாஸ், வர போலாம். பெட் காஃபி ப்ளீஸ். என்னது பெட் காஃபியா? பெட் காஃபி உடச்சா பெட்டே இல்ல, இதுல காஃபி வேறையா? காலையில எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், அது மனுஷன் செய்யற வேலை. 300 மில்லி அடிக்கணும், தொழிலுக்கு போகணும். தொழில இன்னைக்கு கிண்டி ரேட்டு. ஐயோ சத்தியமா சொல்றேங்க, எனக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. சரியில்லைங்க, கீழே பிட் பாயிண்ட் அடிக்கணும். குதிரை கிட்டியா பார்க்க வர்றவங்க கிட்ட பிட் பாயிண்ட் அடிக்கணும். ஐயோ எனக்கு திருடவே தெரியாதுங்க. இது திருட தெரியாதா? அடிச்சா குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். குடல் தெரியும், குந்தாணி எங்க இருக்கு? நைனா நைனா மச்சான பார்த்தா பாவமாகுது நைனா. அதுக்கு தொழில் தெரியாத மாதிரிதான் இது. இவனுக்கு தொழில் தெரியாது, பயங்கரமான ஆளு, நடிக்கிறான். நைனா வேணா என் கூட கூட்டிட்டு போய் வெத்தலைக்கு கத்து கொடுக்கட்டுமா? சரிம்மா, இப்ப நம்ம ஊர்ல வெத்தலைக்கு தான் கிராக்கி, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆம்பளைங்க திருடுறதுதான் நம்ம பரம்பரை தொழில். ஆச்ச மறந்துடாத. என்னப்பா உனக்கு மெய்யாலுமே திருட தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க, திருட தெரியாது. நாளைக்கே உனக்கு திருடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட வேண்டியதான். என்னப்பா? சரி சார். சரி சாரா, மரியாதை எல்லாம் பேசாத. மாமான்னு கூப்பிடு. கைத. சரி மாமு. மச்சான் கம்முனு கடை. கைதே கசுமால தெரிக்க. கைதே கசுமாலம் தெரிக்க. ஆஹா மவுனே, இவன் நம்ம பரம்பரை. பம்பாயில சுத்தி இருந்திருக்கான். மாப்பிள, லண்டன்ல நீங்க எதை பிரியமா சாப்பிடுவீங்க காலையில? மாமாஜி, காலையில ஒரு கப் சைனா டீ, 2 போற. வரையா இந்த அம்மாவாசைக்கு பின்னால வருமே, அதான் அதை எப்படி சாப்பிட முடியும்? ஆரம்பிக்க போறியா? வேணா விடு. அந்த புறம் இல்ல மாமாஜி, நம்ம டீ கடை போற. டீ கடையா? லண்டன்ல டீ கடை இருக்கா? இல்ல நீங்க போய் வச்சீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. லண்டன்ல தாராவின்னு ஒரு இடம் இருக்கா, அதுல நிறைய தமிழர்கள் இருக்காங்களா. பம்பாயில எல்லாம் இருக்குது தாராவி. இந்த தாராவியில ஆவின்னு ஒரு சொல்லு இருக்கு, அதை கவனிச்சீங்களா? நீராவிங்கிற சொல்லுலயும் ஆவி இருக்கு. நீர் செத்து போனா ஆவி ஆயிடும், அதனாலதான் அதுக்கு நீராவின்னு பேரு. மாப்பிள,
ஆஸ்பத்திரி போ வாங்க. ஆஸ்பத்திரிக்கா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மாமாஜி. உங்களுக்கா சொன்னேன்? நோயாளிகள் எல்லாம் வரமாட்டாங்க, பார்க்க வேணாம். என்ன தொழிலே மறந்துடுறீங்க? என்ன மாப்பிள உங்க பேச்சு பழக்கம் எல்லாம் ஒரே அசிங்கமா இருக்க. டாடி, லண்டன்ல அவர் எல்லா நாட்டு ஆளுங்களோட பழகி இருக்காரு. அதனாலதான் அவருக்கு இந்த பழக்க வழக்கம் எல்லாம் வந்திருக்கு. பழக்கம் வழக்கம் இந்த ரெண்டுலயுமே கம் இருக்கு. கம்முன்னா வான்னு அர்த்தம், கம்முன்னா கோந்துன்னு அர்த்தம், கம்முன்னு இருன்னா சும்மா இருன்னு அர்த்தம். அடாடாடாடா, இந்த கம்முங்கிற ஒரே ஒரு வார்த்தையில தான் எத்தனை அர்த்தம். என்ன இது? யாரையும் காணோம், மேஜ நாற்காலி எல்லாம் காணோம். இப்ப நான் எங்க இருக்கேன்? மாப்பிள, எனக்கு டாக்டர்னு தான் பேரு. ஆனா நான் எல்லா நாள்லயும் டாக்டரா இருக்க மாட்டேன். சில குறிப்பிட்ட நாள்ல கையில ஆயுதத்தையே தொட மாட்டேன். விபூதி குங்குமத்தை கொடுப்பேன், நோய் குணமாயிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. இதுல என்னங்க ஆச்சரியம்? இவர் விரதமா இருக்கும்போது நோயாளிகளை தொடரவே இல்லைங்க. ஏயா? மனுஷ மாமிசத்தை தொட்டா தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு தொடாமலே விட்டுருவாருங்க. ஓஹோ. மச்சக்கால மாப்பிள, என்ன உங்களை மச்ச காலைன்றான்? அது ஒண்ணுமில்ல மாமா. வந்து என்னடா இது டாக்டர்? ஐயோ, பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. யோ கமாண்டர், முதல்ல வாயில பிளாஸ்டிக் ஒட்டியா? வாயில இருக்கு சார் பிளாஸ்டிக். எங்க ஒட்ட சொன்னாலும் ஒட்டு. வணக்கண்ணா. ஒட்டு 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 விடாத. அப்படித்தான், ரெண்டு பக்கம் ஒட்டு. கைய பிடிச்சுக்க, கைய பிடிச்சுக்க. மாப்பிள, இந்த நோயாளிக்கு என்ன வியாதி? ஒண்ணும் இல்ல மாமா, இந்த நோயாளிக்கு மூலக்கோளாறு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மூலக்கோளாரா? ஆமாமா, என் மேல நம்பிக்கை இல்லைனா அவன் வாயை திறந்து விட சொல்லுங்களேன். என் பேர் என்னன்னு கேளுங்க. மச்ச காலம் அந்த காலம் இந்த காலம் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான். அதையே என் தொழில் என்னன்னு கேளுங்க. திருடு கள்ளக்கடத்தக்காரன்னு சொல்லுவான். நான் எந்த ஊர்னு கேளுங்களேன், பாம்பே கல்கத்தா இப்படி எதையாவது உளறிக்கிட்டே இருப்பான். அங்க பாருங்க. அப்ப இவனை லேசில விடக்கூடாது, இவனை தரோவா செக் பண்ணணும். கல்யாணம், அந்த இன்டூ மார்க்க ரிமூவ் பண்ண இமீடியட்டா. கத்தாதையா எடுத்துட்டேன் சார். இப்ப கேளுங்க மாமா. ஏப்பா சார், இவர் பேர் என்னன்னு தெரியுமா? ஏன் சார் தெரியாது? மச்சக்கால. இவருக்கு தொழில் என்னன்னு தெரியுமா? இவன் ஒரு பயங்கரமான திருடன் சார். இவர் ஊர் பேர் தெரியுமா? நம்ம ஊரு சார், பம்பாய். மாப்பிள, இனிமே ஒண்ணும் கேட்க வேணாம். பழையபடி போடு. எதை போடணும்? இன்ட்டுமாக போடியா. வாயே திறக்கப்படாது, வாழ்நாள் போறா போடு. ஆகாரம் எப்படி? சைட்ல விடு. ஒட்ட முடியும். மாப்பிள, நானே கண்டுபிடிக்க முடியாத நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க தான் டாக்டர். என்ன மாமா இதுக்கு போய் என்ன போந்துகிட்டு? மாமா, இந்த பேஷண்ட் இங்க வச்சிருக்கிறது அவன் நல்லது இல்ல. உடனே மெண்டல் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு வச்சிருங்க. குட். கல்யாணம் டாக்டர், அந்த பேஷண்ட வைத்தியக்கார ஆஸ்பத்திரி தூக்கிடுறேன். முடியலைன்னா 3 பேரை கூட்டிக்கோ. டாக்டர், என்ன பாணி, உன்னோட பெரும் பேஜாரா போச்சு. பம்பாயில காஞ்சி போன சப்பாத்தியும் தீஞ்சு போன பூரியும் தின்னுட்டு நம்ம நாட்டு பாய்க்க வாய்க்க மறந்துட்டியா? துண்ணு துண்ணு எப்படியா துண்டுறது? அதுக்குன்னு வாயை வளர்த்து வச்சுக்க வேணாமா? வாய் எப்படியா வளரும்? மச்சான், நீ துண்ணுட்டு கூட மீதிய நான் துண்டுறேன். மீதிய துண்ணே இப்படி வளர்ந்துருக்க. மச்ச கடை, கம்மனு கடை. தலைவரே, நாம இந்த தோட்டத்துக்கு இன்னத்துக்கு வந்தோம். அத்தை மறந்துட்டியா நீ? அண்ணாத சொல்றது கரெக்ட். நைனா, மச்சான் என்ன லவ் பண்ண சொல்லு நைனா. குழந்தை துடிக்குது இல்ல, பண்ணியா? ஐயா, ஏத்தி நீ தமிழ் படம் பாத்துருக்கிற, அதுல இருந்து ஒரு பாட்டு எடுத்து விட. மேடம், நான் சின்ன வயசுலயே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன். எனக்கு பழைய தமிழ் பாட்டு தான் தெரியும். பரவாயில்ல, பாடுப்பா. பாடு மச்சான். பாடுறா. ஒரே வெட்டு. பாடு மச்சான். ஆண்டவன். செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், நிவாள். சும்மா கூவாதியா, என்னடா பாடுறே? தமிழ்ல பாடியா? நான் என்ன ஹிந்திலியா பாடுன? யோ, தெரியாங்காட்டி நம்ம கையில கத்துக்கியா? உன் கையில கத்துக்கணுமா? நீயே கத்து. ராயப்பேட்ட ஐயரக்கட ராஜோச நீதான், தோச மேல தொட்டுக்க வைக்கிற தேங்காய் சட்னி நான்தான். ராயப்பேட்ட ஐயரக்கட ரவா தோச நீதான், தோச மேல தொட்டுக்க வைக்கிற தேங்காய் சட்னி நான்தான். துண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம், துண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம்.
இருக்கிறிய எங்க பாடு ராயப்பேட்டா ஐயரு கட்ட ரவா தோசை நீதான் தோசை மேல தொட்டுக்க வைக்கிற தங்கா சட்டி நீ நான்தா துண்ணா இந்த தோசை மூக்க தொலைக்குதமே வாசம் 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 புரிஞ்சுக்கிட்டேன் கைதே நாம் போக்குவேனா பொய்தே 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 படிக்கட்டுமா பாட்டு நாம் வாய் விரிச்சு போட்டு நாம் வாய் விரிச்சு போட்டு துண்ணா இல்லா தோசம் மூக்க தொலைக்குதமே வாசம் துண்ணா இல்லா தோசம் மூக்க தொலைக்குதமே வாசம் டாப்புனா டாப்பு டக்கருனா டாப்பு டுப்புனா டூப்பு டுபா கோரு டூப்பு டாப்புனா டாப்பு டக்கருனா டாப்பே டுப்புனா டூப்பு டுபா கோரு டூப்பு தாவு அடிச்சதோ டைவ் அடிச்ச அத்தாடி மாஞ்சா கவுத்துல மாட்டிக்கிட்ட காத்தாடி தாவு அடிச்சதோ டைவ் அடிச்ச அத்தாடி மாஞ்சா கவுத்துல மாட்டிக்கிட்ட காத்தாடி ராயப்பேட்ட ஐயரு கட்ட ரவா தோசை நீதா தோசை மேல தொட்டுக்க வைக்கிற தேங்காய் சட்டி நீதாந்தா துண்ணா என்ன தோசம் மூக்க தொலைக்குதமே வாசம் துண்ணா என்ன தோசம் மூக்க தொலைக்குதமே வாசம் பத்தியா ஜெகா வாங்கிட்டேன் அம்மா நீங்க கார் ஓட்டுறதே ஒரு தனி ஸ்டைல் ஃபேண்டாஸ்டிக் கார் ஓட்டுறதுல மட்டும் தானே இன்னும் போக போக பாரு ஏண்டா காரை வழிமறிச்சீங்க யாரா நீங்க கேள்வியா கேக்குற வாடா என் லண்டன் மாப்பிள வரண்டா என் மச்சிக்கலாம்
யாரா உங்களை அனுப்பிச்சது? சொல்றா. தெரியாதுங்க. தெரியாது. சொல்ல போறியா? சொல்றா. பழன்னு பேசுறது எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி கௌரி சொன்னாலும் சரி, நீ ஆயிரமா டவுரி கொடுத்தாலும் சரி, என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். மாமா துரோகம் பண்ணாத. அந்த பயலோட நான் எந்த விதத்துல குறைச்சல்? எந்த விதத்துலடா நீ வசத்தி? அவன் ஃபாரின்ல படிச்சு 4 எழுத்து வாங்கி வச்சிருக்கான். ஏன் நான் மட்டும் நல்ல எழுத்து இல்லையா? SSLC. ஏண்டா இவர்கிட்ட போய் வம்பு பண்ற? நான் உனக்கு இவளை விட நல்ல பண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். முடியாது, அது மட்டும் முடியாது. நான் சாந்திய கல்யாணம் கட்டுவேன். கையோட அந்த பயலுக்கு சமாதியை கட்டுவேன். நீ சமாதி கட்டுறேங்கிற. சமாதின உடனே எனக்கு இந்த பாரு, இந்த நேரத்துல அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோபம் வராம. பேசாம குடி. உங்களுக்கு எப்பதான் கோவம் வரல? டாடி டாடி, என்னம்மா? நானும் மனுஷன் வர வழியில ரவுடி பசங்க எங்க காரை மறிச்சு கலாட்டம் பண்ணாங்க. ஐயோ, அப்புறம் ஒண்ணும் ஆகல. இவர் டாக்டர் ஆச்சே, இவர் எப்படி நம்மளை காப்பாத்த போறாருன்னு நினைச்சேன். துணிச்சலா ஃபைட் பண்ணி அவங்கள துவைச்சு மாப்பிள, காலம் பூரா என் பொண்ணை வச்சு காப்பாத்த வேண்டிய நீங்க சமயத்துல காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வில்லனா வந்தது யாரா இருக்கும்? என்னது என்ன பார்த்து கேக்குற? சும்மா இருங்க மாமா. பில்லுனா நான் காட்டுறேன். டேய், ரவுடிங்களை அனுப்பி உங்களை அடிக்க சொன்ன நீதானே? சொல்றா. சொல்றா. டேய், கையறா. ஒரு பையன் என்ன டச் பண்ணது கிடையாது. சி, போடா. ஏய் சங்கர், உண்மையை சொல்லுடா. ரவுடிகளை அனுப்பது நீதானா? ஆமா, என்ன இருக்கு? பாத்தியாடி உன் தம்பியோட சின்ன புத்திய? அதானே, இந்நேரம் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய் சங்கர், இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போட வெளியே. அக்கா, அக்காவும் சொக்காவாது. போட என்ன? அக்கா, சொந்தத்தை மறந்துட்டு வந்தவனை மதிக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவேன். அன்னைக்கு வர உத்தரா. வர்றவங்க கிட்ட குடுக்கற இந்த மனசுக்கு வெளியே இருக்கு. மாமா, பயப்படாத, போயிட்டு வர்ற. டாய், வீட்டுக்குள்ள வந்துட்டுமே திமிரா இருக்கியா? நான் ஒருத்தன் இருக்கிற, மறந்துடாத. என்னது? ஓ, அதுவா? வர மாமா. கௌரி, மாப்பிளைக்கு மொழி திருட்டு மொழியா இருந்தாலும் பல வித்தைகளை கத்து வச்சிருக்காரு. மாப்பிள, இந்தாங்க, உங்க அப்பா கடுதாசி எழுதியிருக்காரு. அப்பா யாரு? ஓ, அப்பா லண்டன் அப்பா. லண்டனோ குண்டனோ எழுதியிருக்காரு, படிங்க. என்னங்க நீங்க? உங்க அப்பா எவ்வளவு ஆசையா லெட்டர் எழுதிருக்காரு, அத படிக்காம கீழே தூக்கி போட்டீங்களா? ஆமா, புதுசா என்ன எழுதிருக்க போறாரு? வழக்கம் போலதான் எழுதிருப்பாரு. நீயே படி. Dear Mahesh, why you have not sent any letter after going to Madras? Have you met Mr. Selvanathan? பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் உங்க அப்பாக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு. நீங்க தான் கேட்கல. இப்ப அவர் ரொம்ப வருத்தமா எழுதிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மாச கடைசியில அவர் மெட்ராஸ்க்கு வர போறாரா. எல்லாம் மாட்டிக்க போறேன். என்னங்க, உங்க அப்பா கேட்டு எழுதிருக்காரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன பதில் எழுத போறீங்க? இது என்ன அர்த்தமில்லாத கேள்வி? உன்னை பிடிக்காமல நான் இத்தனை நாள் இங்க தங்கியிருந்தேன். அதானே பார்த்தேன். எனக்கு என்னாச்சு? சண்டை போட்டேன்ல, அடிக்கடி இந்த மூட்டை இறக்கிறது. ஐயோ பாவம். இந்த சுகத்துக்காகவே அடிக்கடி சண்டை போட மாட்டோமான்னு இருக்கு. ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு, ஜூஸ் கொண்டாரேன். மானங்கள் பாரில இருந்து வந்தவனா இருந்தா என்னடா, அவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அவன் லண்டன் கராத்தேலாம் கத்து வச்சிருக்கான் பாஸ். அவனை ஒண்ணும் செய்ய முடியல பாஸ். அவன் கராத்தையை நம்பினா நீங்க உங்க கரத்தை நம்ப வேண்டியதானடா. சங்கர், நீ கவலைப்படாத, சந்தர்ப்பம் வரும். இந்த பேனாக்கத்தி மீட்டர் யாருங்கிறத நிரூபிக்கிறேன். வீட்டை விட்டு துரத்திட்டா பாஸ். அவளை பழிக்கு பழி வாங்காம விடக்கூடாது. வாங்குவோண்டா பழி, அவ ஒரு நாள் பலி. நம்பிதான் இருக்கிறேன். ஓகே. ஏன் சார் என்ன ஏன் இங்க நிறுத்திருக்கீங்க? ஏன் சாரா, யார பார்த்து மரியாதை எல்லாம் பேசிக்கின்னு கீரை? இது நியாயம். என்ன ஏங்க நிறுத்திக்கிற? இப்ப இது வீடு இல்ல, பஸ். இது கம்பி, புடிச்சுக்கோ. இப்ப பஸ் போய்க்கினே கீது. சரி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம ஊர் பஸ் போயிட்டே இருக்கும் போது ஆடாமலா போகும்? ஆடு. நீ என்ன இந்த பஸ்ல போற? ஆடியா? புலியாட்டம் ஆடுற, ஒழுங்கு ஆடு. இப்போ இந்த பர்ஸ் உன் கைக்கு வரணும். என்ன பண்ணுவேன்? அண்ணா 10 கொடுங்க.
அவ்வளவுதானே. உனக்கு அறிவு இருக்கா? இவன் நம்ம ஆளு கேட்டவன புடிச்சிட்டான். நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு. அதனால பஸ் போய்க்கினே இருக்கும். அப்போ டிரைவர் பிரேக் போடுவான். அந்த நேரம் பார்த்து இது மாதிரி தானே மச்சான் என்ன பசி அடிச்சிட்டு நான் நைனாவே அடிச்சிடுவேன். தலைவரே, பையன் தயாராயிட்டான். லைன்ல அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. மத்ததெல்லாம் கண்ணம்மா நீ பாத்துக்கோ. டேய் வாங்கடா போலாம். வாங்க. மாமா இந்த பர்ச புடியே. என்ன சொல்லி கொடுக்க போற நீ? பிக் பாக்கெட் பத்தி பிக் பாக்கெட் தானே? அதுக்கு தான் இடமா. நீ வா, நான் உனக்கு சொல்றேன் பாரு. பிக் பாக்கெட், ஃப்ரண்ட் பாக்கெட், மேல் பாக்கெட். எங்க உங்களுக்கு இந்த ஹோட்டலை பத்தி ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த லண்டன் பாரிஸ் இத பத்தி தான் தெரியும். ஒரு தடவை நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேனா காஃபின்னு கேட்டேன். கொண்டு வந்து வச்சான். பார்த்தா அதுல பெருசா ஒரு ஈ இருந்தது. ஏயா ₹1 கொடுத்து காஃபி வாங்குறோமே அதுல ஈ போட்டிருக்கியேன்னு கேட்டா, நீங்க குடுக்கற ₹1 ஈ இல்லாம பின்ன யானையா போட முடியும்னு கேட்டாங்க. என்னங்க அந்த பொண்ணோட கழுத்தை பாத்தீங்களா? நான் உன் கழுத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் தாலி கட்டத்தான். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிட போகுது. ஐயோ, அந்த பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் எனக்கும் அதே மாதிரி ஒண்ணு வேணுங்க. அதே மாதிரி தானே? இரு கொஞ்சம் இரு. இந்த வர இரு. பயப்படாம தங்கச்சி, கடிச்சிட அப்படியே. பயப்படாம இந்த பாருமா, கை விடுவோமா. இந்த நல்லா இருக்குங்க. ஆமா, எங்க இருந்து வாங்குனீங்க? பக்கத்துல ஒரு கடை இருந்ததா, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். ஏது உங்களுக்கு பணம்? இந்த லண்டன் செக்கா அவ மூத்துல வீசி இருந்தேன், உடனே கொடுத்துட்டான். ஐயோ, எனக்கு ஒரு ஆசைங்க. உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க. வேண்டாமா, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. போட்டு விடுங்கண்ணா. என்னமா போடு போடுன்னு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கியா? சரி இங்க வா. பில்லு கொடுக்கலையே. பில்லு? ஐயோ வா தனியா. ஐயோ ஐயோ, என்னங்க என்னைய ஒண்ணும் கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தமே, கிடைச்சிருச்சு. அங்க பார். ஏய், நான் மச்சத்தை சொல்லல, ₹1,00,000 பெருமானம் உள்ள நெக்லஸ் சொல்றேன். உண்மையிலேயே நீ என் சிஷ்யனா இருந்தா அந்த நெக்லஸ் என் கைக்கு வரணும். நான் கழுத்தோட அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி, இங்க இருந்தா மாட்டிக்குவோம், வா போலாம். என்னது மாட்டிக்குவோமா? மாட்டி விட்டேன்னு சொன்னேன். ஐயோ, கை கழுவே இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கழுவிட்டு வந்துடுறேன். என்ன என்னவா? ஐயோ, எது? நெக்லஸ் கொடுக்க முடியாது. ஒரே குத்து, சதக் சதக். குத்துனா கத்திருவேன். எப்படி கத்துவேன்? நான் தான் முன்னாடி குத்திருவேன். கழட்டுமா? கழட்டு. கழட்டிடுமா? பாப்பா, பைப்பு மூடு, தண்ணி வேஸ்ட் ஆகுது. நான் வெளியில போறேன், கத்தின ஜாகிரதை. அப்பா, என் நெக்லஸ். என்ன குட்டியா? ஒண்ணும் இல்ல. கத்தி. ஐயோ, அப்பா, என் நெக்லஸ் திருடிட்டு போறான். அண்ணா, நெக்லஸ் விலைக்கு இருக்கு, வேணுமா? நல்லா இருக்கு. சீக்கிரம் துட்டு. ஆமா, இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம்? இவன் தான் நெக்லஸ் திருடிட்டு வந்தான். ஹை ராஸ்கல், உன்ன இல்ல. டேய், நீ சாந்தி டிவிக்கு போ. இவட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நடறா. உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. தங்கச்சி போடா. நடந்தால விவரமா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ரைட். கான்ஸ்டபிள் ரெடியா? ரெடி சார். பேனால மை போட்டுருக்கியா? நம்ம பேனால எப்பவுமே மை தீரா சார். பி கேர்ஃபுல். ரெடி ரெடி. குயிக் குயிக் டெல் மீ. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். நிறுத்துங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கீங்க? கான்ஸ்டபிள் சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க மேம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண. முருகா, டெல் மீ குயிக் குயிக் குயிக். சாந்தி பொண்ணு சாப்பிட்டுட்டு கை கழுவ போச்சு. நிறுத்துங்க. சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கு. கான்ஸ்டபிள், சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க ஐயா. இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. சாப்பிட்டு கை கழுவுறதா? எஸ் எஸ், நோட் பண்ணு. முருகா, டெல் மீ. அப்புறம்
சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்குனா நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன். எதை சார் கண்டுபிடிச்சீங்க? உங்க சாந்தியினுடைய வைர நெக்லஸ இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். கான்ஸ்டபிள், என்ன பண்ற? ஒரு இன்சிட்ட படுத்துட்டு சாந்தி வீட்டுக்கு போ. அந்த அம்மாவுடைய கழுத்து சுற்றளவு மட்டும் ஆனந்த எடுத்துக்கிட்டு வா. ஏன்னா இந்த கேஸுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட். முருகா, வர்றேன் சார். ஏன் கழுத்து சுற்றளவு அளந்து எடுத்துட்டு வர சொன்னேன்னா அந்த கழுத்துல தான் இந்த வைர நெக்லஸ் இருந்தது. சார், உங்களுக்கு ரொம்ப அறிவு சார். அதான் இந்த உத்தியோகம். சார், தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி டெய்லரா இருந்தீங்களா? You shut up. இல்ல, கழுத்து சுத்தளவு கேட்டீங்களே, ரவிக்கு தைக்க போறீங்களோன்னு நினைச்சேன். ஓ பேர் என்ன? உன்னை தான் கேக்குற. பேர் என்ன? மச்சக்கால. திருடதான் உன் தொழிலா? இல்லீங்க, நான் டாக்டருங்க. திருட்டு நாயே. எடுத்து போய் வர சொல்றேன். முட்டிக்கு முட்டி தண்ணி மூளை வெளியே எடுத்துருவேன். நீ திருடன் தானே? ஆமாங்க, நான் திருடன் தாங்க. நீ திருடன் தானே? என்ன பிபி இருக்கு, சுகர் வேற இருக்கு, டான்சில்ஸ் இருக்கு. கவலைப்படாதே, நீ சீக்கிரமே இந்த இடத்துக்கு வந்துருவேன். சோமனே தாய் சார். Don't talk anybody. கொண்டு போய் சார். கொண்டு போங்க சார். சரியா? நீதானே கூட ரயில் வந்த, நீதானே பொட்டி திருடின. சார், யாரை பார்த்து திருடன்? இவர் யார் தெரியுமா? இவர்தான் பிரபல டாக்டர் மகேஷ். டாக்டர் மகேஷா? எஸ். மச்சான் மச்சக்கால எம் பொட்டியை திருடிட்டு என்னையே திருடனாக்கிட்டியா? இதுதான் சார் உலகம். சார், இவன் பயங்கரமான கிரிமினல். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவனை உடனே உள்ள தள்ளுங்க. இன்னும் ஆளாளு டேபிள தட்டுங்க. உலாட்டி. எஸ் சார். அங்க கொண்டு போயா. போயா. முடியா. மச்சக்கால சட்டம் ஒரு இருட்டரை நிரூபிச்சிட்டல. ஆனா சாட்சியோட வரேன். வெற்றி எனக்கு தான். இருந்து ஒருத்தன் வர்றானா, அங்க உள்ள ஒரு பார்ட்டி அவங்கிட்ட சோப்புகளை கொடுத்து மெட்ராஸ்ல யாருகிட்டயோ கொடுக்க சொல்லி இருக்காங்களாம். அந்த சோப்பு யாருகிட்ட வந்து சேர்ந்துன்னு உடனே கண்டுபிடிச்சாங்கணும். சோப்புன்னா கடையில வாங்கினா சரியா போச்சு. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? முட்டாள், வெறும் சோப்பு இல்லடா, அதுக்குள்ள பல லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் இருக்கு. வைரமா? லண்டன்ல இருந்து யாரு கொண்டு வராங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாத, இந்த பேனா கத்தி பீட்டரணி புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் வைரம் யாருக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அந்த ஆளுங்களை வச்சு சோப்பை யாரு கொண்டு வர்றாங்கிறதையும் கண்டுபிடிக்கிறேன். வாடா என் மச்சி, என்னடா உன் கட்சி? ஜெயில இருந்து காட்டா விடுதலை ஆயிட்டான். உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? நீங்க எல்லாம் போகலாம். ஷீலா, என்னடா கூச்சுல? ஜெயில இருந்து வந்து அடிக்க குடிச்சு யார் அந்த காட்டா? எங்க அக்கா புருஷன். அவன் கொடுமை தாங்காம தான் எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இப்ப எங்க இருக்காங்க? நீ கவலைப்படாத, அந்த காட்டான நான் ஒரு கை பாக்குறேன். காட்டா இன்னியோட பூட்டா. அவனை கண்ட அந்த சேரி மட்டும் இல்லையா, போலீஸே பயப்படும். நமக்கு எதுக்கு ரோஜனமா போய்கினே இருப்போம். பார்வை பாத்துட்டு வந்துடுற. பாயண்ணா, நீ ஆம்பளையா இருந்தா உள்ளிடுற. இவனா உன் மச்சான்? அடப்பாவி, நம்ம கையில பயந்துக்கினானா? ஹே கண்ணம்மா, எப்படி இருக்க? நீ மச்சம் போலாம். நில்லு. என் பொண்டாட்டி இருக்கிறப்பவே என் குழந்தையா உன்னை ஜாடமாடையா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். நீ கேட்க மாட்டேன்ட்ட. இப்ப அவளும் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். எப்படி அவளையும் தொடர? அடடடடா, யாருமா நீ? பம்பாயில இருந்து வந்திருக்கான்னு சொன்னாங்களே மச்சான் மச்சக்கால, நீதானா அது? ஏய் மச்சி, இது நம்ம பரம்பரை நிலம். ஏற்கனவே பட்டா போட்டாச்சு. நீ விவசாயம் பண்ணனா ஏதாவது புறம்போக்கு நிலத்தை பார்த்துட்டு போடாக்கன்னா? கேட்டீங்க? டிவியில வயலும் மரங்களை பேசுற மாதிரி பேசுறான். இனிமே என் வழியில குறுக்க வந்த படவா தலைய நொங்கு செய்யற மாதிரி செய்விடு. கண்ணமா இருடி, உன்னை கவனிச்சுக்கிறேன்.
தமிழ்நாட்டுல டாக்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஏன் அவன்கிட்ட வாய் கொடுக்கறேன் அப்ப சொன்னேன்ல, அவன்கிட்ட வாய் கொடுத்தா என்ன ஆகும்னு எனக்கு தானே தெரியும். போலாம். எப்படி அடிச்சிட்டான்? போலாம். சுண்ணாம்பு வச்சிருக்கியா? ஐயோ, வர வர இந்தியா பணக்கார நாடா ஆகிட்டு இருக்கு போல இருக்கே. ஏண்டா கிண்டலா பண்ற? எதை வச்சு சொல்ற நீ? இல்ல, ஏர்போர்ட்ல நான் வந்து இறங்கின உடனே பிச்சைக்காரனுக்கு நாரணா போட்டேன். அவன் அதை திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டான். இப்பெல்லாம் மினிமம் 5 rupees ஆமே, அதுக்கு கம்மின்னா வாங்குறதே இல்லையாமே. ஏண்டா சின்ன வயசுல தும்மா ஆரம்பிச்சது லண்டன் போய் இந்த வியாதி தீரலையா? உன் பேரை லண்டன் விச்சுங்கிறத லண்டன் அச்சுன்னு மாத்திடலாம். மாத்திக்கலாமே. ம். ஆமா, இப்ப என் பையன் எப்படி இருக்கிறான்? உன் பையனா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் விவரமான பையன்தான். ரவுடியா? You mean rogue? அடச்சா ரெண்டும் ஒண்ணுதானடா. அது மட்டும் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை மீட் பண்ணி பேசினாங்க. அவர் பேசுறது ஒண்ணுமே புரியலன்னு சொன்னாங்க. அவன் ஃபாரின்லயே படிச்சவன் இல்லையா? நீங்க பேசுறது இந்தியன் இங்கிலீஷ், அவன் பேசுறது இங்கிலீஷ். அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எங்கடா இங்கிலீஷ் பேசுறான்? சேரி பாஷையில பேசுறான். சரியா? சாயாங்கிறாரு, பாயான்றான், பொறேங்கிறாரு, நாஸ்தான்றான், குஸ்காங்கிறாரு. ஏண்டா இவ்வளவு லோ கிளாஸாவா வளர்த்த? லோ கிளாஸா? யூ மீன் அடிமட்டம்? அடி வாங்க போற நீ. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ரொம்ப டீசெண்டா வளர்த்திருந்தேனே, ஒருவேளை தாய்நாட்டுக்கு வந்த உடனே தருதலை ஆயிட்டானோ? வரும்போதே அப்படித்தான் வந்தான். ஆனா அவன் வந்த பிற்பாடு ஆஸ்பத்திரி வருமானம் அதிகரிச்சிருச்சு. மாப்பிள ஆபரேஷன் பண்றத பார்த்து இங்க உள்ள டாக்டர்களுக்கு ஒண்ணுமே புரியல. Is it? அடடடடா, இப்பதான் என் பெத்த வயித்துல மில்க போர் பண்ண மாதிரி இருக்குது. உடனடியே ஆஸ்பத்திரிக்கு போய் சும்மா போறியா? நோ, அவ ஆபரேஷன் செய்யற அழக அப்படியே என் கண்ணால ரசிக்கணும். நீங்க ஆபரேஷன் சொன்ன உடனே எனக்கு கோஆபரேஷன் ஞாபகம் தான் வருது. ஆபரேஷன்ல வெட்டுறான், கோஆபரேஷன்ல ஒட்டுறான். ரெண்டுலயுமே ரேஷன்ங்கிற வார்த்தை இருக்கு. ரேஷன் உடனே நேஷன் ஞாபகம் வருது. ஐயோ, என்னப்பா அது? கௌரிக்கு இன்னும் அந்த பேச்சு வாங்கி பேசுறது நிக்க. அட தோ, நீ ஒரு அச்சு, அவ ஒரு நச்சு. நச்சுன்னா விஷம், நஞ்சுன்னாலும் விஷம். நஞ்சப்பான் பேர் வைக்கிறாங்க, ஆனா நச்சப்பான் பேர் வைக்கிறாங்க. அதே சமயத்துல பிச்சப்பா, பச்சையப்பா, வேலப்பா, வீரப்பா, உடையப்பா, உலகப்பா, மெய்யப்பா, மலையப்பா, முத்தப்பா, முஸ்தாப்பா, அப்பா அப்பா, எத்தனை அப்பா. அம்மா, நான் படிக்கணும்மா, என்ன விட்டுருங்கம்மா. அம்மா, அம்மாவிலதான் எத்தனை அம்மா. செல்லம்மா, சின்னம்மா, கண்ணம்மா, பொன்னம்மா, சித்தம்மா, பட்டம்மா, முனியம்மா, கண்ணம்மா. டாக்டர் மகேஷ், இந்த பேரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அட நம்ம பேரு. பரவாயில்ல, அவனாவது டாக்டர் தொழில் செய்யட்டும். என்ன பண்றது? ஹலோ, அயோக்கிய ராஸ்கல். ஏண்டா, அன்னைக்கு என்ன சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல? என்ன வெளில விடாதீங்க, உள்ளே பிடிச்சு வைங்கன்னு சொன்னேன்ல. ராஸ்கல், நீதான் என் இடத்துல உட்காந்துருக்கியா? உன்னை விட மாட்டேன். மகேஷ், நான் சொல்றத கேளுப்பா. இங்க பாரு, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ப்ளீஸ் என்ன நான் மட்டும் மன்னிச்சு. என்ன பாவம் பண்ணேன்? ஏண்டா, நான் டாக்டர் பட்டம் வாங்கினது பிக் பாக்கெட் அடிக்கவா? உன்னை விட மாட்டேன்டா. நானே 1000 வீடு கட்டிக்கிட்டு இருக்கவன் என்கிட்டயே வீடு கட்டி காட்டுறியா? வீடு கட்டிட்டு இருக்கியா? நீ என்ன ஹவுசிங் போர்ட்லயா இருக்க? இந்த பாரு மகேஷ், தமாசெல்லாம் வேண்டாம். செல்வநாதன் பொண்ணு சாந்தி என்ன உயிருக்குறா காதலிக்கிறா. முதல்ல எங்க கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நானே உண்மையை சொல்லிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆ, நான் பண்ற பிக் பாக்கெட் தொழில் டாக்டர் தொழிலை விட லாபமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நாய் வேஷம் போட்டாச்சு. பொழைச்சுதான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, கண்ணம்மா எப்படி இருக்கா? கண்ணம்மா எப்படி இருக்கல? இப்ப கண்ணம்மா என் காதலி. ஆ, கண்ணம்மாவை நீ காதலிக்கிறியா? அந்த ஆண்டவனே வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது. அப்ப ரூட் கிளியர். அச்சா, அண்ணா, இந்த அவன் பரிசு இப்பதான் ஆச்சேன். அதுல ஒண்ணும் இல்ல, நீயே வச்சுக்க. என்ன அது வித்தியாசமான பாஷையா இருக்கே? புரியல? உங்க அப்பாவும் எங்க மாமாவும் இங்க வராங்களாம். என்னது புரியல? அப்படியான்னு கேட்டேன். இனிமே இங்க இருந்து ஆபத்து. வா, பக்கத்து ரூம் போலாம். என்னமோ பிராக்டிஸ் கிளியது பெரிய ஆஸ்பத்திரியா கட்டி இருக்கிறாங்க. இது என்ன மனுஷ ஆஸ்பத்திரியா, மாட்டு ஆஸ்பத்திரியா? இப்படி அலறான். அவஸ்தையில அலறா நீ கேள்விப்பட்டியா? நீ கூட இங்கதான் பிறந்தப்ப கழுத மாதிரி கத்துன, அதுக்காக உன்னை கழுதைன்னு சொல்ல முடியுமா? பரவாயில்லையே, நல்ல ஞாபகம் வச்சிருக்கிற. ஆமா, உள்ள வெந்நீராட போட்டுக்கிட்டு 2-3 தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் தான் உன் நர்ஸ. என்ன பர்சா? உங்க ஊர்ல எப்படி இருப்பா நர்ஸ்? இங்க Dress வெள்ளை, அங்க ஆளே வெள்ளை. வெள்ளையா இருந்தா என்னயா? வேலை சுத்தமா இருக்கணும், தெரியுமா? யாரு? நம்ம மதுரை முன்னாடி பேசிட்டு
மதுரை முனியாண்டிக்கு சீரியஸா வறுத்தவரி தின்னானா மூதேவி கறி நானா அலைஞ்சா இந்த அமாவாசை அன்னைக்கு எவன் வாங்கி கொடுத்தான் நீ போய் பையனை பாரு நான் முனியாண்டி பார்த்து வரேன் பையனை பாரு பாப்பா எப்பா இப்ப என்ன பண்றது என்ன பண்றது காதை கொடுத்து திருப்பி கொடுத்துறேன்டா உட்கார் ஹலோ மை சன் மகேஷ் என்னடா கோலம் இது மாலைனா இப்பதான் லண்டன்ல இருந்து கபால் வந்து குளிச்சிங்க மோசம் நினைச்சேன் உன் பாஷா அதை விட மோசமா இருக்குது ஆமா இந்தியாவில இப்ப டாக்டர் எல்லாம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா இது மாதிரி லுங்கி கட்டினாதான் காத்தோட்டமா இருக்குது அத்தான் உறவு முறைய மாத்திரோ போல இருக்குதே என்னன்ற நீ ரொம்ப கெட்டு போயிட்ட லண்டன் பிச்சுவோட சன் நதிக்கரையில பிறந்த நீ பூம் நதிக்கரையில பிறந்த மாதிரி பிஹேவ் பண்ற இதுக்கெல்லாம் காரணம் அந்த டாக்டர் செல்வநாதன் எங்கவே அவனை பிடிச்சி என்கொயர் பண்ற டாக்டர் செல்வநாதா மாப்பிள்ளை பாத்தியா பையன் ஒரு மாப்பிள மாதிரி வச்சிருக்கிறேன் மாதிரி இருக்கிறான் என்ன பேச்சு லண்டன்ல இருக்கும்போது ஜாதி ஜாதி அப்படிம்பா இப்ப நைனா அப்படிங்கிறான் சுத்தமா அவனுடைய நட உட பாவனை எல்லாத்தையும் நீ கெடுத்து வச்சிருக்கிற அறிவு கட்டவனே அவன் இந்த ஊர் கலாச்சாரப்படி நடக்கிறான் நீ இருக்கிற ஊர்ல வேட்டி துணிமணிலாம் அவுத்து விட்டுக்கிட்டு தெரியலாம் இங்க அப்படி முடியுமா வெட்டிடுவாங்க சென்சார்ல அதுக்காக ஒரு டாக்டர் ரவுடி மாதிரியா இருக்கிறது ரவுடி மாதிரி சொல்றாங்க ஐயோ மாமா வராரு உட்காரா பேஷண்ட்டை எப்படி கவனிக்கிறாரு டாக்டர் தொழிலுக்கே ஒரு பெருமை. வாங்க மாமா வாங்க உங்க அப்பா இருக்கானே அந்த மடைய உங்களை ரவுடின்னு சொல்றான் சொன்னா சொல்லட்டு மாமா நான் லண்டன்ல டாக்டருக்கு படிக்கும் போது இந்த மெட்ராஸ் வெயில் பட்டு பட்டு இப்படி கருத்து போயிட்டேன் அதனாலதான் அப்படி சொல்றேன் வார்த்தை வந்தா இங்க வெயில் கொஞ்சம் அதிகம் தான் நீங்க தொழில கவனிங்க பேஷண்ட் அங்க திரும்பியா நெஞ்ச விரிச்சு காட்டு மடையா, விட்டு மடையா இத வரேன்டா ஏய்யா, உன் பையன் நல்லாத்தான் இருக்கான் நல்லாத்தான் பேசுறான் ஒரு டாக்டர் இதை விட எப்படி இருக்க முடியும்டா மெட்ராஸுக்கு ஓகேப்பா மான்செஸ்டருக்கு வந்தாங்க மானம் போயிடுமே இத பாரு நீ வந்ததுல இருந்து வாழ்னு கத்திக்கிட்டு இருக்க பையன் பேர்ல பாயாத பிரஷர் வந்துரும் அப்புறம் உன் பையன்கிட்டயே பார்க்க வேண்டிய நிலைமை வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா இப்பவே சைட்டா ஹோட்டலுக்கு போயிட்டேன் ஹோட்டல் போறதுக்கு முந்தே பையனை கடைசி முறையா பாத்துட்டு போவா ஐயோ 2 பேரும் சேர்ந்து வராங்களே ஏடா கண்ணா சிம்பிளா இருக்க வேண்டியதான் அதுக்காக நம்மோட கௌரவத்தை விட்டு கொடுத்துறத 4 பணக்கார பேஷன்ஸ் வரணும் ஒரு டாக்டர்ங்கிற கெட்டப்போட இருக்க வேண்டாம் ஆமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் 1 மணி நேரமா ஒரு நோயாளியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு வேற பேஷன்ஸே கிடையாதா நீ ஓட்டிக்கிட்டு இருக்கியா ஈயாவது எறும்பாவது மாப்பிள உங்க அப்பா திட்டுறாரு எனக்கு கோச்சுக்காதீங்க சின்ன வயசுல என்ன கூட தான் அப்படி திட்டுவான் நோயாளிகளை நல்லா கவனிங்க சரி சரி சாயந்தரம் டியூட்டியை முடிச்சிட்டு ஹோட்டல்ல வந்து என்ன பாத்துட்டு போ மாப்பிள சாயங்காலம் வந்துருங்க என்னடா அச்சாவது கிச்சாவது வா வருதுன்னு கண்டுபிடிச்சீங்களா? என்னங்க நீங்க யாருக்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? அது உனக்கு ஈஸியா இல்லைன்னு நீ பேசிக்க, ஆனா ராசியான எனக்கு அது ரொம்ப ரொம்ப தூசி. இப்ப வைரம் யாருக்கு வருது தெரியுமா? யாருக்கு வருது? நம்ம கூட்டத்துல இருந்தாலே தாசி, அவளுக்கு. யாரு? நம்ம ஷீலாவுக்கா? ஆமா, கூடவே இருந்து குழி பறிச்சுட்டா. ஆனா ஒண்ணு, வைரம் இன்னும் அவ கைக்கு சேரல. அது சேர்றதுக்குள்ள நீங்க போய் கைப்பற்றிருங்க. இப்ப அவ எங்க இருக்கா? கேப்ரே நாட்டியம் ஆடுறவ கதாகராட்சியமா பண்ணிட்டு இருப்பா. ஆமா, ஹோட்டல் 10 ஸ்டார்ல இருப்பா. அவளை கையோட கூட்டிட்டு வாங்க. ஏய், என்ன கொஞ்சம் இறக்கி விடுங்கடா. சிவராத்திரி
என்ன என்ன சொல்றீங்க? புரியல? சோப்புக்குள்ள வைரத்தை வச்சு கடத்திக்கிட்டு வர்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஒழுங்கா சொல்லிடு, வைரத்தை கொண்டு வர்றது யாரு? என்ன என்ன உளறீங்க? நாங்க உளர வரல, உங்ககிட்ட இருந்து உண்மை எக்கலர் வந்திருக்கோம். சொல்லு. தெரியாது. தெரியாது. அடிங்க, போடுங்க, என்ன சித்திரவதை பண்ணுங்க. இத்தனை நாள் அவங்க கூட்டத்துக்காக நான் வாழ்ச்சது போதும். இனிமேலாவது என்ன நிம்மதியா வாழ விடுங்க. யாரையுமே நிம்மதியா வாழ விடக் கூடாதுங்கிற தாண்டி நம்ம கூட்டத்துடைய கொள்கை. இது உனக்கு தெரியாது? சொல்லுடி. என்ன விட்டுடுங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. இந்த கையெடுத்து கும்பிடுறது, காலில் விழுந்து கெஞ்சுறது இதெல்லாம் புளிச்சு போச்சு. கேட்டதுக்கு ஒழுங்கா பதில சொல்லு. வைரத்தை கொண்டு வந்து கொடுக்கறது யாரு? தெரியாது தெரியாது தெரியாது. இவ்வளவு இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. போலீஸ் கிட்டயும் சரி, போனு கிட்டயும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுறி போன. எடுடி. ஹலோ, ஷீலா பேசுறேன். என் பேரு லண்டன் விச்சு. ஹோட்டல் அஸ்வினில தங்கி இருக்கிறேன். யாரோ உங்க ஃப்ரெண்டு சுகுமாரா லண்டன்ல நான் புறப்படும் போது கை நிறைய சோப்புகளை அள்ளி கொடுத்து இந்தியாவுக்கு போன உடனே உங்களுக்கு போன் போட்டு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாரு. அப்பா நிக்காதீங்க, இது எனக்கு ஒரு சின்ன டிசீஸ். பாவம், உங்க சோப்பை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நீங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு குளிக்காம இருப்பீங்க. அதனால இப்ப உடனடியா கொடுத்து அனுப்புறேன். எது கொடுத்து அனுப்பணும்? நானே நேர்ல கொட்டுக்கிட்டு வரேன். உங்களையும் கேபரேட்டர்ஸ்ல பார்த்த சின்ன கிளிகளிப்பு கிடைக்கும். அப்ப வரட்டுமா? அவன் வருத்தமா கேக்குறான், உடனே வர சொல்லு. ஹலோ, இப்ப நீங்க வர வேண்டாம். என்னது வரட்டமானா வர வேண்டாங்கிறா? இந்த சோப்பை கொடுக்கிற சாக்குல அவளையும் பார்த்துடணும், அவன் நிலைமையும் பார்த்துடணும். புறப்படுறேன். இவட இருக்கிறது இருக்க ஒரு பெரிய கார் கிட்ட பந்தாவா நிக்க வேணா? ஆமா, இப்படி பந்தாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கிராக்கி மாட்ட மாட்டேங்குத. அங்க பாரு, போட்டு சூட்டோட ஒரு இடிச்சு வாங்கி வர்றான். அவங்கிட்ட போய் உன் கைவரிசையை காட்டு. இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம அப்பா இவர்தான் எங்க அப்பான்னு சொல்லிடலாமா? ஐயோ, அப்புறம் அவரையும் இந்த கும்பல மாட்டி விட்டுருவாங்க. என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? போய் பொட்டி அடிச்சுன்னு வா. அந்த பொட்டியில ஒண்ணு இருக்காதுங்க, ஜலதோஷம் மாத்திரம் தான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் தும்மிக்கிட்டே வராரு. ஏய், விட்டுருங்க, பாவம் எங்க அப்பா மாதிரி. நம்ம தொழிலுக்கு பந்த பாசமே கூடாது. போய் பொட்டி அடிச்சுன்னு வாடானா? வேணாங்க, சொன்ன கேளுங்க. கையில வேற சூட்கேஸ், அச்சு முச்சம் தும்புறான். இவன் தான் லண்டன் விச்சு. காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்க. நீ சூட்கேஸ் அடிச்சுட்டு வா. போ 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 போ. டாக்ஸி. Come on, come on, come on. Robert! 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 ஏன் சார் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? What sort of country you are living in? Streets are full of thieves and robbers. Can't a man walk in peace? சார், நீங்க பேசுறதெல்லாம் குத்து மதிப்பா தெரியும் சார். என்ன சார் பெட்டில இருந்துச்சு? என்ன இருக்குதா? சோப் கட்டி, சோப் கேக். சோப்பு கட்டியா? இதுக்குதான் இப்படி கத்துறீங்க? அக்கா ஸ்மாலம். வாங்க போலாம். புட்டி திருட்டு போச்சே. எதுக்கும் ஒரு மரியாதைக்கு அந்த பொண்ணை நேர்ல பார்த்து சொல்லிவிடுவோம். அதான் பெட்டர். ஹலோ மிஸ் ஷீலா. ஓ, என்ன வர வேண்டாம்னு சொன்னதுக்கு இப்பதான் காரணம் புரியுது. ஓரா டான்ஸ் ஆடி ஓஞ்சி போய் ஒயிலா படுத்துட்டீங்க போல இருக்கு. இட்ஸ் ஓகே. ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேனே. என்ன இந்தியா வர வர ரொம்ப மோசமா போச்சு. உங்களுக்காக சோப்பெல்லாம் வச்சு பொட்டி எடுத்துக்கிட்டு வந்தேன்னா வர்ற வழியில யாரோ தருதலைக்கு பிறந்த பய போல இருக்கு. அது எங்கிட்ட இருந்து அடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். என்ன வருத்தப்படுறீங்களா? நோ நோ, இது போனா 1000 சோப்பு இதை விட காஸ்ட்லியா நானே வாங்கி தரேன். எந்த இப்ப எப்படி குளிக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி. என்னது கத்தி? ஓஹோ, இன்னைக்கு கத்தி எறிகிற டான்ஸா? இருக்கட்டும் இருக்கட்டும். பீசி பீசிங்குது. ரத்தமா? வாடா வா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பயங்கர கொலையை செஞ்சுட்டு போலீஸ் யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு அசால்ட்டா உலாத்திக்கிட்டு இருப்பேன். என்ன 5-10 கொடுத்து அப்படியே அனுக்கலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. நான் யாரு? லண்டன் விச்சு. உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவார்டு வாங்கிக்கிறேன் பாரு. கான்ஸ்டபிள்,
சாரதா, ஒரு கோஷ்டியோட செட்டப்பா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? மிஸ்டர், இவர்தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வாட்? நீங்க ரியல் இன்ஸ்பெக்டரா? சார், சத்தியமா சொல்றேன், நான் இந்த கொலையை செய்யல. என்னமா இது? கையில கத்தி வச்சிருக்கிற, நீங்க தானே கொலை பண்ணிருக்கணும். ஏன் சார், கையில கத்தி இருக்கிறதுனால நானா கொலை செஞ்சேன்? இத பாருங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், இப்ப கத்தி உங்க கையில இருக்குது, அப்ப நீங்களா கொலை பண்ணீங்க? அப்படியா? சார், நான் புள்ளோட்டிக்காரு. அங்க போடு. ஓ காட், மை டியர் இன்ஸ்பெக்டர், I am only a visitor here, not a murderer. எனக்கும் இந்த கொலைக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. பெட்ல டெட் பாடி, கையில கத்தி, அந்த கத்தியில ரத்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? கொலைன்னு அர்த்தம். Shut up. இன்ஸ்பெக்டர், நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒண்ணு சொல்ல வேணாம், நீ சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், இந்த பாப்பா அரெஸ்ட் பண்ணு, இந்த டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. சார், மாத்தி சொல்றீங்களே? எப்படி சொன்ன? நான் இன்ஸ்பெக்டர், 1000 குழப்பத்தில் இருப்பேன், நீ தான் ரூட்ல கரெக்டா இருக்கணும். பி கேர்ஃபுல். நான்சென்ஸ். இந்த சத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல? இப்ப சொல்ற தெரிஞ்சுக்கோ. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதுவரைக்கும் 2442 கொலை கேசுகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு. இப்ப சொல்லு, அந்த பொண்ணை கொலை பண்ணது நீதானே? இந்த லத்தி சத்தியமா சொல்றேன், அந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது சார். இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். இதே கேள்வி மாற்றி கேட்கிற கான்ஸ்டபிள், நீதானே அந்த பொண்ணை கொலை பண்ணது? இதே கேள்விக்கு பதில நான் மாத்தி சொல்றேன், நான் ஏன் சார் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? திருநாச்சவன் கேச திசை திருப்புறான். நோட் தி பாயிண்ட், நோட் தி பாயிண்ட். இப்ப சொல்லு, அந்த கீழாவை எங்க மீட் பண்ண, எப்படி மர்டர் பண்ண? சார், நான் அவளை முதல்ல சந்திச்சது பிணமாட்டம். நான் நம்ப மாட்டேன். திருநாச்சவன், நாகபுல தலையா? ஸ்ரீனிவாசவன், கொஞ்சம் இருப்பா. சார், நான் உங்களை மாதிரி இல்ல, பெரிய மனுஷன். லண்டன் விச்சுன்னு பேரு, மெட்ராஸ் டாக்டர் செல்வநாதத்துடைய வருங்கால சம்பந்தி சார். நான் நம்ப சொல்றியா? நம்ப மாட்டேன். சார், நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா 446965 போன் போட்டுக்கலுங்க சார். அப்படியா? இப்ப தெரிஞ்சுக்கிறேன், இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, நான் லட்சுமி பேசுறேன். இன்ஸ்பெக்டரா, என்ன விஷயம்? இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி பழகுங்க. விச்சுவே தெரியுமாவா? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க? லண்டன் விச்சு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னது, கத்தியால குத்திட்டாரா? கத்தின்னு சொல்றோம், ஏன் தெரியுமா? குத்தும் போது கத்திக்கிட்டே சாகுறாங்க, அதனாலதான் அதுக்கு பேர் கத்தி. கத்தியால குத்தலாம், ஆனா குத்தியால கத்த முடியுமா? ஹலோ ஹலோ, என்ன இந்த மனுஷன் போன வச்சுட்டாரு? அம்மா மாட்டிக்கினீங்களா? நல்லா வேணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம VO2E. VO2E. திருநாச்சவன், வெள்ளம்படுக ஓரத்துல துபாயிலிருந்து வந்து இறக்குறீங்களா? நீங்க பாக்குற கள்ளக்கடத்தலுக்கு கோடு வேடா? திருநாச்சவன், நோட் தி பாயிண்ட். எழுதியா, பக்கம் பக்கமா எழுது. இதை விட ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன மறைக்கிறீங்க? லாக்கப்புக்குள்ள போன அவ்வளவுதான். ஸ்ரீனிவாசவன், லாக்கப்ப காட்டு. நம்ம லண்டன் வச்சு இல்ல, அவர் ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாராம். என்ன, லண்டன் வச்சு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டானா? அப்புறம் என்னாச்சு? அதை கேட்கறதுக்குள்ள தான் அந்த மனுஷன் போன வச்சுட்டாரு. ஏன் அவரை வைக்க விட்ட? இது பாருங்க, இதெல்லாம் நீங்களே போய் ஸ்டேஷன்ல கேட்டு வாங்க. இந்த இரு வர. அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரா? ஐயா, நல்ல வேளை நான் தப்பிச்சுக்கிட்டேன். நான் இருக்க வேண்டியவன். என்னது? ஒண்ணுங்க சார், அப்பாக்கு பதிலா நான் இருக்க வேண்டியவன். வாங்க, நம்ம போய் மாமாவை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருவோம். இப்ப நான் ஜாமீன் எடுக்க போனேன், என்ன பிடிச்சு உள்ள வச்சுட்டா என்ன பண்றது? அங்க போகாம இருக்க ஏதாவது போய் சொல்ல என்னங்க யோசிக்கிறீங்க? வாங்க நம்ம போ. இங்க பாருமா, உங்க அப்பா எங்க அப்பா பெயில்ல கூட்டிட்டு வந்துருவாரு, எனக்கு ஒண்ணு கூடுமா? இது ஹாஸ்பிட்டல் என்ன விளையாடுறீங்களா? இங்கவே என்ன கேட்க போறா? மறுபடியும் தும்முறான். கான்ஸ்டபிள், தும்மற நோட் பண்ணியா? தும்மற போய் எப்படி சார் நோட் பண்றது? நான் சொல்றேன், நீ செய்யலாம். எஸ் சார். கான்ஸ்டபிள், நோட் பண்றது இருக்கட்டும், தாகம் உயிர் போகுது, ஒரு டம்ளர் தண்ணி குடியா. தண்ணி குடுக்கலாம், ஆனா கிளாஸ் உள்ள வராதே. நான் வெளியே வரலாமே. ஆமா, அவன் வெளியே வரலாமே. கான்ஸ்டபிள், லாக்கப்ல இருக்க உயிர் போயிட்டா நீ நானும் பதில் சொல்ல வேண்டியதாயிடும்.
நீ போய் தண்ணி கொண்டு வா, நான் திறந்து விடுறேன். சரி சார். ஆய். ஆ. என்ன வேணுது? தலைவலி மாத்திரம். அளவு மாத்திர என்ன நம்ப சொல்ற? உள்ள கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் போலீஸ்ல சிக்கிக்குவான், கைவசம் விஷ மாத்திரையும் வச்சிருப்பான், தன் சகாக்களை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மாத்திரை அவனே சாப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே உயிரை விட்டுருவான். எத்தனை தமிழ் சினிமா ஓசிப்பாசிலையும் நான் பார்த்திருப்பேன் தெரியுமா? Stupid. Stupid இல்ல? Yes. நீ என்ன சொல்ற? Yes. கான்ஸ்டபிள், நோட் இட், நோட் இட். அதுக்கு இல்ல, அவர் சொல்றது அப்படி தப்பா தெரியலையே. நோட் பண்ணு. செல்வனாரா, செல்வனாரா, பாத்தியா இந்த ஆளு என்ன ரொம்ப படுத்துறாரு. இருந்தா ரொம்ப ஆட்டாத. கான்ஸ்டபிள், இவங்க கையால குளிக்கிறாங்க, ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணு. குட் மார்னிங் சார். எனக்கு யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? Who are you? நீங்க தானே டெலிபோன் பண்ணது? இருக்கலாம், இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? இருக்கலாம். ஓ, இருக்கீங்க. இருக்க நான் தான். நீங்க டெலிபோன் பண்ண ஆளு நான் தான். என் பேரு டாக்டர் செல்வநாதன். இவர் என் வருங்கால சம்பந்தி விச்சு, லண்டன் ரிட்டர்ன். இதுதான் லண்டன். விவரம் தெரியாம ஒரு விவகாரத்துல மாட்டிக்கிட்டார். அவரை பெயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆ? நோ நோ, ஒரு கொலை குற்றவாளிய பெயில்ல விட முடியும். சார் மூஞ்சிய பாருங்க. கான்ஸ்டபிள் கண்ணாடி கொண்டாம. உங்க மூஞ்சிய இல்ல சார், அவர் மூஞ்சிய. செல்வனாரா, என்ன விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருப்பா இந்த ஆளு. சரி, என்ன பத்தி கவலைப்படாதே. வாழ்நாள் பூரா இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் லாக்கப்புலயே கழிச்சிடுறேன். ஆனா சாந்தி மகேஷுடைய கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கப்பா. கடவுள்ல ஒருத்தர் இருந்தா இப்படி தும்முவாருன்றியா? அட அது இல்லப்பா, நான் ஒரு நிரபராதிங்கிறது ஒரு நாள் உண்மையாயிடும். ஆமா, என் மகன் வரல. விச்சு, மாப்பிள்ளை இருக்கிறாரு. எனக்கு அப்பா முக்கியம் இல்ல, ஆபரேஷன் தான் முக்கியம்னு ஆஸ்பத்திரியிலே இருக்காரு. அப்படியா சொன்ன? அவன் ஒரு கடமை வீரன். மகன் என்றால் அப்படி இல்லவோ இருக்க வேண்டும். ஒரு நல்ல யோசனை. இப்படியே நீ தும்மிக்கிட்டே இரு, சொத்து வியாதின்னு பயந்து விட்டாலும் விட்டுருவாரு. நீ உள்ள போ, நான் வரேன். நம்ம பண்ண டிஸ்டி மேல விழுந்த குத்தத்தை வச்சு நான் உங்களை மெச்சுவேன்னு நினைச்சுக்காதீங்கடா. வைரம் எங்கடா போச்சு? வைரத்தை கண்டுபிடிச்சா தான் என் வயிறு நிறையும். கவலைப்படாதீங்க தலைவரே, வைரத்தை சீக்கிரமே கண்டுபிடிக்கும். அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் இங்கேயா இருக்காரு? சார், இவனுக்கு தெரியுதா? ஏன் தெரியாது? இந்த சாராயக்கடை தகரால கத்தி குத்துப்பட்டு செத்தானே கந்தன். அப்படி செத்த கந்தன் நீதானே? இவர் இன்னும் குணமா இல்லையா? ஏங்க இங்க புகார் புத்தகம் இருக்குதா? இருக்கு. எதுக்கு? உங்களை பத்தி மேல இடத்துக்கு எழுதி உங்களை தூக்கிடலான்னு பாக்குறேன். என்ன சுத்த சதி? கான்ஸ்டபிள், நோட் தி பாயிண்ட். நோட் தி பாயிண்ட். எழுதியே எழுத்து போயிட்டேன். நோட்டே. ஷட் அப் யுவர் மவுத். சார், இவனுக்கு தெரியலையா? ஏற்கனவே நெக்லஸ் வழக்குல ஒரு தடவை வந்திருக்கான் சார். இப்ப பிக்பாக்கெட் அடிச்சான், அதனால இவனுக்கு இழுத்துக்கிட்டு வந்தேன். ஏவா டீசெண்டா இருக்கிற? ஏன் இப்படி அலைகிற? உனக்கு எந்த ஊர், எந்த நாடு? என்னை பார்த்தா எந்த நாடு என்று கேட்டீர்கள்? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமே. நீ சொந்த நாட்டை சுரண்ட ஆரம்பித்தது எப்பொழுது? எப்போது? எப்போது நைனா? Stop it! You touch me! 302. இவனை உள்ள தள்ளியா? 203. இவனை உள்ள தள்ளி. உள்ளாட்டை உள்ள ஓடு. வாயா. ஒரு நிமிஷம், இந்தாங்க உங்க பர்ஸ். யோ, உள்ள தள்ள குறைஞ்ச போடுவேன். அதே மூக்கு, அதே தும்மல், அதே நைனா. மகனே, அப்பா, அப்பா, மகனே, மகனே. என்னது மாறி மாறி அணைச்சுக்கிட்டதுல உறவு மாறி போச்சு. ஆமா, நீ எப்படி இங்க? அத்தை வீடு, நீ எப்படி இங்க வந்த? அது ஒரு கண்ணீர் கதை, அப்புறமா சொல்றேன். நீ எப்படி இங்க வந்த? என் சோக கதைய கேளு தந்தை குலமே. ஆக சந்தர்ப்பம் சூழ்நிலையினால அப்பன் கொலகாரன் ஆயிட்டான், மகன் திருடன் ஆயிட்டான். ஆனைனா என்ற அறிவு கட்டவன, உனக்கு கொஞ்சமான மேனேஜ் இருக்கா? அப்ப எதிரில பீடி குடிக்கிற கொண்டாட அப்படி பலிச்சுக்க. இது என்ன மேங்களூர் கணேஷா இல்ல தாப்பி சொக்கலாலா? செல்வநாதா, விச்சு, உன் இஷ்டப்படியே சாந்தியோட கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு கொடுக்கறதுக்கு கேரளா போலீஸ் ஸ்டேஷன் போட வேண்டியதா போச்சு. பத்திரிகையாவது புடலங்காயாவது
என்னடா புடலங்கா பூசணிக்கான்னு பேசுற? ஒரு எச்சரிக்கை. இவ்வளவு நாளா யார நீ மருமகன் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அவன் ஒரு திருட்டு பையன். இருட்டு பயலா? அப்போ ஓமாங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் எனக்கு துணையா. இதோ இவன் தான் என் மகன் டாக்டர் மகேஷ். உண்மையாவா? இன்னும் நடந்ததுன்னு விழாவாரியா சொல்றேன், கவனமா கேட்டுக்க. என்ன மாமா பெட்டியெல்லாம் வச்சுட்டு இருட்டுல உட்காந்துருக்கீங்க? வெளியூர் போக போறீங்களா? உன்னை வெளியில அனுப்ப போறோம். வெளியிலயா? எதுக்கு மாமா? மாமான்னா பல்ல உடைச்சிருவேன். இனிமேல் ஒரு திருட்டு பயல இந்த வீட்டுல வச்சுக்க முடியாது. திருடனா? நானா? என்ன மாமா வளர்றீங்க? டேய், நடிச்சது போதும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உபயோகப்படுத்தின பொட்டியில இருந்து சட்டி வரைக்கும் எடுத்து வச்சிருக்குது, எடுத்துக்கிட்டு ஓடு. மாமா டேய், என்னடா மாமா மாமா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை. டேய், என் விஷயத்த தலையிட்ட உன் டங்கு வர அருந்து போயிரும், ஜாக்கிரதை. போடா. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பலபலபலன்னு பேசுறீங்க? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி பழகுங்க. மரியாதைங்கிறது டேய், இவ பேசுறத கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறத நான் பொறுத்துக்க மாட்டேன். வெளியில போ. மாமா நான் சொல்றத கேளுங்க. மச்சான் மச்சான் மச்சி, சாந்தி, சாந்தி, அவன் உடம்புல உன் கை பட்டுச்சு, தொலைச்சு முடுவன், தொலைச்சாமா. என் கை அவர் உடம்புல படக்கூடாது. அது படலாம். அத்தா, என்ன அள்ளி அனுப்பிச்சுக்கோங்க. அடிக்கிறேன். ஆசையா நாலு வார்த்தை சொல்லுங்க. சொல்றேன் கண்ணே. கண்ணையா? கண்ணு முடிய தோண்டி போடுவன் படவா? பெத்த அப்ப முன்னால அள்ளிக்கிறேன் கிள்ளிக்கிறேன் நான் சொல்றேன். டேய், மரியாதை போ. சாந்தி, நீ வெளியில போ. டேய் மாமா, ஸ்டோரி நாலேஜ் தெரியாம பொண்ண வெளிய போ சொல்றியே. ஐயோ, சாந்தி நீ உள்ள போ. நீ போடா வெளியே. அப்பா, கள்ளனானாலும் கனவு, குள்ளனானாலும் புருஷன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இவரை மறக்கவே முடியாது. நான் என் மனசை இவருக்கே பறி கொடுத்துட்டேன். மனச பறி கொடுத்துட்டியா? பல பேர் இவங்கிட்ட பரிச பறி கொடுத்திருக்காங்க, அது உனக்கு தெரியுமா? மாமா ஏன் பேசி டைத்த வேஸ்ட் பண்ற? ஏக்கா, சாந்தி உள்ள எடுத்துட்டு போ. இந்த பயல கழுத்தை புடிச்சு நான் வெளியே தள்ளுறேன். அதுதான் கரெக்ட். கௌரி, எல்லா அப்பா அம்மாக்கள் இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்வாங்களோ அதையே நீயும் செய். சாந்திய ரூம்ல போட்டு பூட்டு. சரி. என்னது? ரூம்ல போட்டு பூட்டு. வா வா மச்சான். சாந்தி, 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 சாந்தி. என்னங்க? ஏண்டி கத்துற? வாங்கங்க. இதெல்லாம் உங்க வேலையா? எது? இந்த அதுதான். என்னது டென்ட்? யாராவது சர்க்கஸ் காரனுக்கு வாடகைக்கு விட்டியா? விளையாடுறீங்களா? நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேளுங்க. என்னங்க மச்சக்கால? ஹலோ மாமா. அதே குட் மார்னிங். ஏன் இப்படி பலபலன்னு குட் மார்னிங் சொல்ற? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசு. குட்னா என்ன, மார்னிங்னா என்ன? சும்மா இருக்க போறியா இல்லையா? தூக்கி கீழே போட்டுருவேன். தூக்கி போடுவீங்க. சாந்தி, பாவா போட போட நம்மள பிரிச்சிருச்சு. சாந்தி பிரிச்சிருச்சு. நீ ஏசி வீட்ல, நான் இந்த தூசி டென்ட்ல. நீ பால குடி, நான் கூழ குடிக்கிறேன். உன்னை எங்க இருந்தபடியே பார்த்துக்கிட்டு வாழ்றேன் சாந்தி. அத்தா, டென்ட் அத்தா, உங்களோட சேர்ந்து நானும் டென்ட்டுக்கே வந்துடுறேன். கூழோ கஞ்சியோ எதுவா இருந்தாலும் நம்ம ஒண்ணா குடிக்கலாம். கூழையும் கஞ்சி நம்ம வீட்டுல குடிக்கப்படாதா? உள்ளவா? நான் போக முடியாது. போக முடியாதா? இவனை எடுத்துக்கிட்டு உள்ளவா? என்னங்க எடுத்துக்கிட்டு போங்க. டென்டாவது நண்டாவது. டென்ட் அத்தான் பச்சைக்கால என் வீட்டுக்குள்ளே வந்து டென்ட்ட போட்டு கலாட்டா பண்றியா? ஏறிடா, இதுக்கு ஒரு வழி பண்றேன். இத பார், சொல்றத கவனமா கேட்டுக்க. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். கொடுத்து பார், க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். சங்கர், யார க்ளோஸ் பண்ணணும்? இவர்தான் இந்த ஆள் பாக்குறதுக்கு பாவமா இருக்கானப்பா. இந்த ஆளையா க்ளோஸ் பண்ணணும்? எங்க மாமா. அவன் வேற ஆளு. மாமா, நான் சொல்லல மச்சக்காளைய பயமுறுத்துறதுக்கு ஒரு ஆளை கொண்டாருன்னு. இவர்தான் பேரு துலுக்கானம். இந்தாப்பா துலுக்கானா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. பச்சைக்கால கொம்ப ஒடிச்சு ஒச்சக்கால ஆக்கிடு. அப்படி நீ செஞ்சிட்ட, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன். காசுல எனக்கு தூசுப்பா. அதுக்கு பதிலா 500 பாட்டில் பிராண்டி, 500 பாட்டில் பட்டை வாங்கி தரியா? அட நீ ஒரு சில்ற உட்காரு. அப்பா, என்னப்பா? கடையே வச்சு கொடுத்துறேன், நீ கவலைப்படாத. காரியத்தை கச்சிதமா முடி. இன்னைக்கு ராத்திரி நீ மிரட்டல்ல அவன் மெட்ராஸை விட்டு ஓடணும். இன்னைக்கு ராத்திரி 12:30 மணிக்கு அங்க வந்து பார் என்ன நடக்குதுன்னு.
ஏண்டா அரக்கோணம் இன்னும் வரலையே? கையில போறதாவே ஞாபகம். அவன் பேரு துணுக்கானோ. துணுக்கானம் இன்னும் காணாம. சொன்ன டயத்துக்கு வந்துருவான், கவலைப்படாத. அதான் ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏய், நான் யார் தெரியுமா? மெட்ராஸ் வீடு தெரியுமா? மெட்ராஸ் வீடு கட்டுறேன் பார். மெட்ராஸ் வீடு தானே கட்டின, இப்ப ஏன் வீட்டை பாரு. என்னடா பாத்ரூமும் கக்குசலம் வச்சு வீடு கட்டுறான், நம்ம வீட்டுல இல்லையே. ஆமா இது என்ன வீடு? பம்பாய் வீடு. பம்பாய் வீடா? என்னடா நம்ம கிட்டயே உத்தார் காட்டியா நீ? நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்து கந்த மவன். நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்து கந்த மகன், துளுக்கானத்தோட மருமகன்டா. துளுக்கானத்துடைய மருமகனா? நான் தான் துளுக்கானம். நான் மச்சக்கால. மச்சக்காலையா? அப்ப நீங்க மருமகன். அங்கேயும் குடிசையில இருக்க யாரு? குடிசையிலையா? ஆமா. நீ எங்க இப்படி? இவ்வளவு விஷயம் இருக்கா? ஓகே, இப்ப என்ன உனக்கு சாந்தி தானே வேணும்? அந்த செல்வநாதனை என்ன பண்றான் பார். நீ என் தோல்ல செத்த மாதிரி படு, மூச்சு கிச்சு விட்டுறாத. என்னங்க பயங்கரமா தகராறு பண்ணா, கீச்சுட்டேன். கீச்சு ஆல் க்ளோஸ். வேற வழியே இல்ல, குத்திட்டேன். ரொம்ப ரகசியம், பாதுகாக்கணும். கத்தி பேசக்கூடாதா? ரகசியம்னா அப்புறம் கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, ரொம்ப ஜாக்கிரதை. என்ன இந்த பக்கமா? நான் கொலை பண்ணது சொல்லவே மாட்டேன். இந்த ஊரை விட்டு அனுப்புடான்னா உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டான் போல இருக்க. ஏதாவது நமக்கு என்ன, ஆல் க்ளோஸ் ஆனா சரி. வா கைண்டிக்குவோம், சீக்கிரம் வா. இருவா, என்ன தனியா விட்டு போகாத. என்னது உன் தொழிலுக்கு புச்சா கூட்டணுண்டியா? இல்லம்மா, பர்ஸ். நான் பச்சா பர்ஸ் சுருக்கி பர்ஸ்னு. அட கஸ்மாலா. என்ன அப்படி பாக்குற? இவன் யார் தெரியுமா? இவன் தான் உன் ஒரிஜினல் மாப்பிள்ள மச்சக்கால. மச்சக்காலையா? அப்ப அவரு மிச்சக்கால. அவன் யாரோ டாக்டரா, லண்டன்ல இருந்து வந்தவனா. ஆள் தெரியாம வளர்த்திருக்கோம். அப்ப எங்க டாவெல்லாம் பூட்ட கேசா? காவலே படாத, அவனே உனக்கு கண்ணாடம் பண்ணி வைக்கிறேன். அப்ப சரி. மாமா, எனக்கு சாந்தியும் உண்டு. நாளைக்கு பார் இந்த துளுக்கான பிளானிங்க. சும்மா தூள் பார்த்துறேன். பாவி என்ன விட. ஐயோ ஐயோ, யாராவது என்ன காப்பாத்து. ரொம்ப நன்றிங்க. இதுவரைக்கும் இந்த ஏரியாவில இந்த காட்டு மிராண்டி காட்டானு தட்டி கேட்க ஆள் இல்லாம இருந்துச்சு. நல்ல நேரத்துல வந்து இந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க.
அடடே, சாப்பாடுலாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கீங்களா? தேங்க்ஸ் பா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்க முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுவ நீ? துன்னா இன்னாபா செல்வநாதா. செல்வநாதாவா? அதானே உன் பேரு? டேய், என் முன்னாடி கைய கட்டிக்கிட்டு நின்ன பய என் பேரை சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? மரியாதையா வெளியில போடா. பாத்தியா, பணக்கார புத்திய காட்டிய உன் காரியம் முடிகிற வரைக்கும் என் முன்னால கை கட்டி நின்ன, இப்ப என்னவே வெளியே போக சொல்றியா? இத பார்ப்பா துலுக்கானா, கட்டன் ரைட்டா பேசணும். இப்ப எதுக்கு வந்தே? செலவுக்கு 2000 ரூபாய் பணம் வேணும். 2000 ரூபாய் பணமா? உனக்கே நான் தரணும்? நானும் அவனுக்கு கொடுப்பேன். நீ தானப்பா மச்சக்காலைய கொலை பண்ணிட்டு வர சொன்ன. என்னது? அவனை மிரட்டிட்டு வாடான்னா நீ ஏன் கொலை பண்ண? நான் என்னப்பா பண்றது? நான் மிரட்டினா அவன் மிரளவே இல்ல. சடார்னு அவன் கத்தி எடுத்தான். பலாறு நான் கத்தி எடுத்து ஒரே சொருவு. ஆளு க்ளோஸ். ஏப்பா வளவளன்னு பேசுற? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசு. உனக்கு தேவை பணம் தானே? ஆமா, இல்ல போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிடுவேன். புலிகிட்ட இருந்து தப்பிச்சு பூதத்துக்கிட்ட மாட்டின கதையா இருக்குது. நீங்க பூதம்னு சொன்ன உடனே அடச்சா, சும்மா இருந்து தொலை. சந்தர்ப்பம் தெரியாம ஆரம்பிக்காத. என்னப்பா, உனக்கு பணம் தானே வேணும்? இனிமே இந்த பக்கம் வராத, அடிக்கடி போ. முயற்சி பண்றேன். அப்பா, டென்ட்ல இருந்த அத்தானை எங்கப்பா காணோம்? உன் அத்தா செத்தான். வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்து தொலையா. கௌரி, சாந்திய ரூம் கூட போட்டு பூட்ட சொன்னது ஏன் திறந்து விட்ட? திறந்து விடுறதுக்கு நான் என்ன நாயா? இத பாருங்க, என்ன அடிச்சு வைக்கிறது சட்டப்படி குற்றம். நான் மேஜர் பொண்ணு. மேஜர் பொண்ணா? இது ஓ பொண்ணு இல்லையா? மரியாதையா போட வழிய. போறேன் போறேன். ஆனா போறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிக்கணும் போறேன். காதல்ல தோல்வி அடைஞ்ச மச்சக்காரனுடைய ஆத்மா அவ்வளவு ஈஸியா சாந்தி அடையாது. சாந்திய தேடி அவ ஆவி கரெக்டா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இங்க வரும். அப்புறம் ஆவி பாடு, ஓ பாடு. வர்ற மச்சி, வரப்பா, வர. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இதே மாதிரி சமைங்க, உருப்பிங்க. அத்தானடி உனக்காக செத்தானடி, அத்தானடி உனக்காக செத்தானடி, உன்னாலதான் பேயானவன் உன்னை சுத்தும் நாயானவன் எவன்டா தடுப்பான் விட மாட்டேன். காதலை வாழ விடு, கல்யாணம் கண்டிக்கொடு. காதலை வாழ விடு, கல்யாணம் கண்டிக்கொடு.
வந்தாடுவேன் பொல்லாத மாமன பந்தாடுவேன் சொல்லாம ராத்திரி வந்தாடுவேன் பொல்லாத மாமன பந்தாடுவேன் அப்பாவும் வேணாம் அம்மாவும் வேணாம் அத்தனை தேடுது மனசு அம்மாடி நான் தானே ஆவி ஆனாலும் நீதாயன் தேவி அம்மாடி நான் தானே ஆவி ஆனாலும் நீதாயன் தேவி அத்தமவ விளையாட கத்தமவ உன்னாலதான் பேயானவன் உன்னச்சத்து நாயானவன் எவன்டா தடுப்பான் விட மாட்டேன் வாழவை வாழ விடு கல்யாணம் கட்டி கொடு வாழவை வாழ விடு கல்யாணம் கட்டி கொடு கொன்னாலும் காதல்கள் போகாதது சுட்டாலும் தீயில வேகாதது கொன்னாலும் காதல்கள் போகாதது சுட்டாலும் தீயில வேகாதது கல்யாண மாலை கொண்டாடும் வேளை வந்தாச்சு ஏனடி வருத்தம் வில்லாதி வில்லையே அப்பா கண்ணாடி என்னாதே தப்பா வில்லாதி வில்லையே அப்பா கண்ணாடி என்னாதே தப்பா அத்தானடி உனக்காக செத்தானடி உன்மேலதான் ஆசை வச்ச உள்ளத்துல பூச வச்ச இரவா பகலா எதிர்பார்த்தேன் காதலை வாழ விடு கல்யாணம் கட்டி கொடு 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 இந்தாமா எந்திரி நீ போய் அங்க குந்திக்க நீ குந்திக்கேன்னு சொன்ன உடனே எனக்கு குந்தி ஞாபகம் தான் வருது. மகாபாரதத்துல குந்தி கர்ணன் கிட்ட குண்டலம் கேட்டா ஏன் மண்டலம் கேட்கல? குண்டலமாவது மண்டலமாவது அங்க போய் உட்காரு போ உட்காரு. போமா என்னப்பா செல்வனாதா சௌக்கியமா கிரியா ராத்திரில அந்த ஆவி பய வர்றான் பகல்ல இந்த பாவி பய வர்றான் வந்தானா எவ்வளவு கரெக்டா சொன்ன பாத்தியா செல்வனாதா வீடு வச்சிருக்க நெருப்பட்டி வச்சிருக்கியா இல்லையே வெறுவாயோட வந்த வர்ற வழியில கடை இல்லையா மறுபடியும் எதுக்குயா வந்த ஆத்த கேளு வெயில் மண்டைய பொழந்துப்பா நம்ம குடிசையை ஏசி பண்ணலான்னு இருக்கிறேன் அதுக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டாப்பா என்னது ஏண்டா ஓசியில பணம் வாங்கி குடிசையை ஏசி பண்ண போறேன்றியா இப்படி நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா என் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நான் காசிக்கு போக வேண்டியதுதான் நான் தரமாட்டேன் மரியாதையா போறியா இல்லையா போயிடுறேன் செல்வனாதா போயிடுறேன் போறதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு பண்ணணும் என்ன போன் எவ்வளவோ செலவழிஞ்சது இதுலதானே அவனு குறைஞ்சிருது போய் பண்ணு செல்வனாதா அவசர போலீஸுக்கு நம்பர் 100 101 போலீஸுக்கு போன் பண்ண போறீங்க ஆமா உன்ன போலீஸுக்கு போன் பண்ணி மாட்டி என் புருஷனை காப்பாத்துப்பா, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுப்பா. ஒரு பொண்ணுக்கு தாலிதான் வேலி, தாலி வேலி ஆகலாம், ஆனா வேலி தாலியாகுமா? தாலிக்கும் வேலிக்கு எவ்வளவு வேற்றுமை பாத்தியா? தாலி தாலிதான், வேலி வேலிதான். செல்வனாதா இத வச்சுக்கிட்டு எப்படிப்பா குடும்பம் நடத்துற? பாத்தியா துளுக்கான என் நிலைமைய. ஏற்கனவே இப்படி ஒரு ஆயுள் தண்டனையை கொடுத்திருக்கிறான் ஆண்டவன். என் மேல கொஞ்சம் இறக்கப்பட. ஏசின்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். கொஞ்சம் சுருக்கி யோசிய. யோசி இல்ல உடனே யோசி அங்க பாரு. ஐயோ சாந்தி, சாந்தி, ஏன் வாந்தி?
கொஞ்சம் விலகு. என்ன பாணி, ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தா என்ன அர்த்தம்? கர்ப்பம். கர்ப்பம்னா உன்கிட்ட சொல்ல நான் தயாரா இல்ல. நீ கர்ப்பம்னா சர்ப்பம். உன் பொண்ணு உண்டா இருக்காபா? ஏம்மா, இதுக்கு யார் காரணம்? காளைதான்ப்பா. காளையா? எந்த காளை? அவர்தான்ப்பா உங்க மாப்பிள்ள மச்ச காளை. கல்யாணம் ஆகாம கர்ப்பமான எத்தனையோ பொண்ணுகளை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிச்சிருக்கேன். இப்ப நீயே இப்படி வந்து நிக்கிறியே. இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு வேற ரூட்டே கிடையாது. பேசாம மச்சக்காலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துங்க. யோ, நீ ஒரு விவரம் தெரியாதவையா. அவனை தேடி சுடுகாட்டுக்கு போய் சொல்றியா? அவன் தான் செத்து தொலைச்சிட்டானே. அவன் உசுரோட இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா? வந்தா பண்ணி கொடுக்கறையா? அப்படி வாங்க வைக்கி. அக்கா மக்கா மக்களே, நீ இஸ்கா புஸ்கான உடனே அம்மா தெரியாம வாயை திறந்துட்டேன். மச்சக்கால வந்து காப்பாத்துறா என்ன? என்னங்க மாடியில இருந்து வருது? அது ஆவி எங்க இருந்து வேணாலும் வரும். கௌரி, என்னது ஒண்ணுமே புரியலையே. அதானே இவன் மச்சக்கால தானா? சொல்லுதானா? அன்னைக்கு நீ கொன்னது இவன் அண்ணனையா? இவனே தான். சந்தேகம் பார்த்தா கால தொட்டு பாத்துக்கப்பா. அப்பா, நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட நாடகம் தான் இது. எங்களை மன்னிச்சிடுங்க. மாமா, அத்தை, நான் திரும்பிட்டேன். இனிமே திருட மாட்டேன். ராத்திரியில பேய அழவே மாட்டேன். அப்புறம் என்னப்பா, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். சரிதான்பா. பொண்ணு வேற வாந்தி எடுத்துருச்ச. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை பண்ணிட்டா போச்சு. எப்படி பொன்சாமில பரதநாட்டியம் பொன்னுச்சாமி நாதஸ்வரம் ஐயா இப்ப மாத்திட்டாங்க. என்னத்த மாத்தினாங்கன்ற? சங்கர், உன் மாமன் கிட்ட என் பேரை சொல்லியிருந்தா சாந்தியா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பானே. என்னப்பா உங்க சைஸுக்கு மூளைய வச்சுட்டு பேசுறீங்க? என்ன பார்த்தாலே உங்களுக்கு ரவுடி போய் அவனை திட்டாங்க. உங்க பேரை சொன்னா போலீஸுக்கு காட்டி கொடுத்து நம்ம கூட்டத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். கல்யாணம் பண்ண போற வழியிலேயே அவனை கடத்துது. என்ன அருமையான ஐடியா பாஸ். இப்படிப்பட்ட யோசனை எல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது பாஸ்? டேய், கல்யாண பொண்ணை கடத்துறதா எல்லா வேலையும் செய்யறதாச்சடா. என்ன இவர் பெருசா புதுசா சொல்லிட்டாரு. இப்படி பேசி பேசி இவங்க பெருசாகிட்டீங்கடா. என்ன கன்சல்ட் பண்ணாமலேயே ரொம்ப இன்சல்ட் பண்ற. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு, சாந்தியை சேர்த்து வைக்கிறதா என்னுடைய லட்சியமே. தலைவரே, நாம பறி கொடுத்த சோப்பு பெட்டியை தூக்கிட்டு ஓடுனது சேரியில இருக்க தூக்கான கோஷ்டி தான். நம்ம பேட்டையில வேட்டையாட வேண்டிய நேரம் வந்தாச்சு. காட்டான், நீ எப்படியாவது சோப்பை கொண்டு வந்துடு. சங்கர், நீ எப்படியாவது சாந்தியை கொண்டு வந்துரு. சாந்திக்கும் உனக்கும் கல்யாணம். அதே நேரத்துல காட்டானுக்கு சோப்புக்கும் கல்யாணமா? நீ பண்ணாத கிண்டல், நீ எனக்கு சுண்டல். ஐயோ, காட்டாவா போலாம். அப்ப பாஸ் நீங்க நீங்க போங்கடா முன்னால, நம்ம ஆளுங்க தூக்கிட்டு வருவாங்க என்ன பின்னால. போங்கடா. இத்தனை நாள் ஜெயில என்ன கஷ்டப்பட்டியோ ஏதோ. வாய்க்கு ருசியா நண்டு குழம்பும் நத்த பொரியும் பண்ணி வைக்கிறேன். சுத்தரி எவனு வேணாது. அடிச்சு சோறும் அவன் குழம்பு கொண்டா அதான் நமக்கு பழகி போச்சு. ஓ மச்சான், உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். பகல்லையே நம்ம கையில சோப்பு வச்சுக்காத. சோப்புன்னு ஒண்ணு ஞாபகம் வந்தது. என்ன நுர வந்துச்சா? அது இல்ல மச்சான், சோப்பு தேய்க்க தேய்க்க அதுல இருந்து வயிறுக்கெல்லாம் வந்தது. அந்த சோப்புல மட்டும் இல்ல, அதுல இருந்து எல்லா சோப்புலயுமே வயிறுக்கெல்லாம் வந்துதா. நான் ரொம்ப பயந்து போய் போலீஸ் கொண்டு போய் கொடுத்துட்டேன். நல்ல காரியம் பண்ணமே, இல்ல குடும்பமே கம்பி பண்ண வேண்டியிருக்கோம். நீ வா போலாம். நீ வா. கண்ணாலமா அது மொதவா பண்ணிக்கலாம். நீ வாம. இன்னும் கண்ணமா வரல. மகேஷ் இன்னைக்கு ஜெயில இருந்து வெளியே வர்றான்லப்பா. அவனை வரவேற்க போயிருக்கான். அது சரி, ஐயரையும் காணும் பொண்ணையும் காணும். ஐயருக்கு இன்னைக்கு 7-8 ப்ரோக்ராம். அநேகமா அவங்க அப்பா அம்மா கார்ல வச்சு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு எனக்கும் மச்சக்காளிக்கும் திருட்டுத்தனமா கோயில கல்யாணம் பண்ண போறீங்க? என் தம்பி தான் ஒரு ரவுடியாச்சு. எந்த நேரத்துல என்ன செய்வானோ, அதனாலதான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. ஏங்க, கோயில்ல மாப்பிள்ளை ஐயர் எல்லாம் ரெடியா இருப்பாங்கல்ல? எல்லாம் ரெடியா இருப்பாங்க. போன உடனே மாப்பிள்ளை கழுத்துல தாலியை கட்ட வேண்டியதுதான். என்னது? பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட வேண்டியதுதான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய முடுற அறிவு கிட்டவனே. எனக்கு தெரியாம இந்த மச்சக்கால பயலுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் பாக்குறீங்களா? ஆமாடா, என்ன செய்வ? முடியுமா? அதே முகூர்த்தத்துல சாந்தி கழுத்துல நான் தாலிய கட்டல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஆசீர்வாதத்தை வந்து என்னங்க பொண்ணு எடுத்துட்டு உடனே இடிச்சு புளியாட்ட நிக்கிறீங்க? புலி இல்லடி புலி. புலி பதுங்கிறது எதுக்கு?
நான் புளிங்கிறேன், நீங்க புளிங்கிறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த புளிய குழம்புல கரைக்கலாம், அந்த புளிய கூண்டுல அடைக்கலாம். இது லீ, அது லீ. இப்ப போய் கதாகாரசியமா பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா ரெடி. ஏறுதான் வண்டி, அடியில தோண்டி. நிறுத்துங்க 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 ஐயா, நிறுத்துங்க. ஐயோ, கல்யாணம் பண்ண கடத்திக்கிட்டு போறானுங்களே. ஐயோ, என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சும்மா ரெடி. ஓ, மந்திரத்தை சொல்லியா? அட பாவி, பொண்ணை கடத்திட்டு வந்து திருட்டு கல்யாணம் பண்ண பாக்குற? நீ உருப்படவே மாட்ட. உனக்கு எந்த கல்யாணமா இருந்தா என்னையா? தட்சதானம் முக்கியம். சீக்கிரம் சொல்லியா மந்திரத்தை. திருட்டு கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லி எனக்கு பழக்கம் இல்ல, என்ன விட்டுருங்க. விட்டுருங்களா? டேய், அரோ ஐயர் துணையில வைடா. சீக்கிரம் சொல்லியா. அட பாவிகளா, மச்சக்கால கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன், என்ன அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்றீங்களே. ஆண்டவா, என்ன நீதான் காப்பாத்தணும். ஆண்டவனெல்லாம் இங்க கூப்பிடுற. குயிக்கா சொல்லியா மந்திரத்தை. ஓம் சர்வ மங்கள மகளே சிவே சர்வாஸ்த சாகரே. ஐயோ, அறுவாளை காட்டுறானே, அறுவாளை வச்சு விடாதே. சிவே சாகஸ்தேவரே, ஐயோ, என்ன விட்டா போதுமே, என்ன காப்பாத்துங்க. ஓம் சராதேவைய நமகா, ஓம் தட்சிணை கொடுத்துட்டா நமகா. ஆத்துக்கு போயிடுறேன், ஆத்துக்காரத்தை சொல்லிட்டு வரலையே. ஐயோ, தேடுவாளே, என்ன காப்பாத்துங்க. கடத்திட்டு போறானா? ஹைதராபாத். ஹைதராபாத் இல்லீங்க, வாலாஜாபாத் ரூட்ல கடத்திட்டு போறாங்க. ஹைதராபாத்னா நாங்க பாத்துக்கிறோம்னு அர்த்தம். பாத்துக்கிட்டா பத்தாதுங்க, காப்பாத்தணும். அதான் ஆள் வச்சுக்கணும். சரிதான், பெரிய ரவுடி நீங்க, ஆள் வச்சுதான் அடிக்கிறீங்களா? எந்த ரவுடி நேரடியா சண்டை போட்டுக்கிறான்? இந்த மாதிரி ஆள் வச்சுதான். நீ வாபா, வாபா. ஏன் மாமா இப்படி அநியாயம் பண்றீங்க? ஏய், ஐயரே, தாலி எடுத்து குடியா. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லு. வேண்டாம் மாமா, வேணாமா? வேண்டாம். வேணாம், டேய். மாமா விட்டுடு. ஏய், குடிக்காத. ஐயோ, மாமா விட்டுடு மாமா. வாடா மச்சி, வாங்கிக்க சொச்சி.
அவன் தான் சங்கர், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. மாமா அவனாவது மச்சானாவது போட போடுறா மாமா படைச்ச மாதிரி பிரதர் பண்ணி போய் என்னையா பிடிக்கும் அதனால இன்னும் ஏத்தாம இப்படியே இருக்க. இதுக்கு தான் ஒழுங்கா ட்ரெஸ் போடணுங்கிறது. பாவி மாதிரி இருந்தா நீயா வாமா வாமா மாப்பிள, மூர்த்த வேலை நெருங்கிருச்சு. வாங்க வாங்க. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க, எவனாவது குறுக்க வர போறான். தாலி எடுத்து கொடுங்க சீக்கிரம். சரிங்க ஆகட்டும். கெடிமேளம் கெடிமேளம் கெடிமேளம். ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன கேதுனாம் கண்டே பத்ராமி சுபகேது ஜீனதரதாம் கதம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இந்த கல்யாணம்ங்கிற வார்த்தையில கல் இருக்குது, கவனிச்சீங்களா? கல்லானாலும் கணவன் தான் சொல்றோம், அதுலயும் கல் இருக்கு, மலையிலயும் கல் இருக்கு. அரைஞ்சு பல்ல உடைச்சிருவாங்கம்மா. நான் கல்லுங்கிறேன், நீங்க பல்லுங்கிறீங்க. ஐயோ